ரெவலேஷன் 5வது அதிகாரம் வசனம் 8-14 வரை. அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்துக் கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து, தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரர்களிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலிருந்து எங்களை எங்களுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். பின்னும் நான் பார்த்தபோது சிங்காசனத்தையும் ஜீவன்களையும் மூப்பர்களையும் சூழ்ந்திருந்த அநேக தூதர்களுடைய சத்தத்தை கேட்டேன். அவர்களுடைய இலக்கம் 10,000 1000 இருந்தது. அவர்களும் மகா சத்தமிட்டு, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறார் என்று சொன்னார்கள். அப்பொழுது வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழும் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும், சமுத்திரத்திலும் உள்ளவைகளும் அவற்றுள்ளடங்கிய வஸ்துகள் யாவும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலத்திலும் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன். அதற்கு 4 ஜீவன்களும் ஆமேன் என்று சொல்லின. 24 மூப்பர்களும் வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டார்கள். ஜெபம் செய்வோம். அருமையான தேவனே, இந்த வாசிக்கப்பட்ட பரலோக காட்சி நாங்க புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவரே. இதுக்கு எம்மாத்திரமோ நாங்க அறிவு உள்ளவர்கள் அல்ல. பரிசுத்தாவியின் உதவிக்காண்டி எங்களுக்கு கிடைக்காம போச்சுன்னா, இது ஏதோ ஒரு பிரெஞ்சுலயோ வேற எங்களுக்கு அறியாத மொழியில எழுதியிருக்கிற மாதிரி கல் நெஞ்சர் போல இதை நாங்க படித்து வாசித்து நாங்க முடிச்சு விடுவோம். இதை குறித்து ஒரு உணர்வும் இல்லாம நாங்க இந்த கூட்டத்தை முடிஞ்சிரும். ஆகவே ஆவியானுடைய வல்லமையான உதவியை இந்த நேரத்துல நாடி கெஞ்சி வருகிறோம். இந்த பரலோக காட்சியை எழுத யோவானை நடத்தின அந்த ஆவியானவர் எங்களுக்கு மத்தியில் வந்து பேசுகிற எனக்கும் கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் எங்களுடைய குருடான கண்களை திறந்து இருளா இருக்கிற காரியங்களுக்கு வெளிச்சம் தரும்படிக்கு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. இந்த ஜெபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்துல ஏறெடுக்கிறோம். என் நல்ல தேவனே. நம்ம ஒரு பாட்டுல வருது, தொல்லை யாத்திரை அப்படின்னு ஒரு பாட்டுல வருது. இந்த உலகம் ஒரு தொல்லை யாத்திரை அப்படின்னும் போது, ஒரு தொல்லை நிறைந்த ஒரு உலகம் நமக்கு வாழ்ற உலகம். அது ஒரு தொல்லை யாத்திரையாக அந்த பாட்டுல வரும்போது நம்ம எதுல எடுத்தாலும் தொல்லைங்க தான் இல்லைங்களா? நம்ம ஆதாமின் சாபத்தினால வருகிற தொல்லைகள், வேலையில பிசினஸ்ல அதெல்லாம் வருகிற தொல்லைகள் நிறைந்திருக்குது. குடும்பத்துல பார்த்தோம்னா ஏவாளின் சாபத்தினால வருகிற தொல்லைகள் நடந்திருக்கு. குடும்பத்துல எத்தனையோ ப்ராப்ளம்ஸ், அந்த ப்ராப்ளம்ஸ், பிள்ளைங்க ப்ராப்ளம்ஸ். அது மாத்திரம் இல்லாம மரணம் நம்மள விரட்டுது. நல்லாதான் இருந்தோம், திடீர்னு உடம்பு சரியில்லாம போகுது, திடீர்னு சிக்னஸ் வருது. முதல்ல இந்த மாதிரி வேலை நம்மளால இப்ப செய்ய முடிய மாட்டேங்குது, டயர்ட் ஆகி போயிடுறோம், மரணம் விரட்டிக்கிட்டே வருது. அந்த மாதிரி ஒரு தொல்லை யாத்திரையில கடந்து வருகிற நம்ம இந்த நேரத்துல தேவனுடைய வீட்டுல வந்திருக்கும் போது இந்த வசனங்கள் மூலமா ஒரு தொல்லையே இல்லாத பரிபூர்ண சமாதானம், பரிபூர்ண திருப்தி, நிம்மதி, சந்தோஷம் இருக்கக்கூடிய ஒரு உலகத்துல நடக்கிற காரியத்தை நம்ம படிச்சு ஒரு விதத்துல பரிசுத்தாவின் உதவினால அந்த இடத்துக்கே நம்ம போய் ஒரு டிரான்ஸ்போர்ட் ஆகிற மாதிரி ஆகி நம்ம ஆத்மா ஒரு புதுப்பிக்கப்பட்டு இந்த இடத்த விட்டு போகணும். இந்த பகுதி நமக்கு அப்படி செய்யணும்ன்றதுக்கு பரிசுத்தாவி மன்றாடி ஜபத்தோடு நம்ம இந்த பகுதியை படிக்க வரலாம். இந்த 4-5 அதிகாரம் ரெவலேஷன்ல நம்ம படிச்சுட்டு வரும்போது பரலோக காட்சி ஒரு தீர்மானமான அதிகாரம். இது நமக்கு படிச்சுட்டு வந்த 3 அதிகாரங்களும் சபைகளுக்கு எழுதின நிருபங்களா முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இந்த 4-5 அதிகாரம் பார்த்தோம்னா பரலோக காட்சியை ஒரு படி கட்டிக்கிட்டே போகுது.
இது ஒரு ஒரு தீர்மானமான அதிகாரம். ஏன்னா இந்த அதிகாரத்தை பொறுத்து தான் இன்னுமே வரப்போற அதிகாரங்கள் இருக்க போகிறது. இந்த அதிகாரத்துல ஆரம்பத்துல இருந்து என்ன நடந்துகிட்டு வருதுன்னா, பரலோகத்தை அவரு நமக்கு விவரித்துக்கிட்டே வராரு, படம் வரைஞ்சுக்கிட்டே வராரு. இதெல்லாம் வரைஞ்சுக்கிட்டு வந்து எங்க கொண்டு போய் விட போறாரு, எங்க கொண்டு வந்து விடுறாருன்னா, நம்ம போன வாரம் பார்த்த ஒரு காட்சி. ஆட்டுக்குட்டியானவர் சிங்காசனத்தின் மேல் வீட்டிருக்கிறவர்கிட்ட இருந்து வந்த அந்த சுருளை அவர் வாங்குறார். அத வாங்கி இன்னுமே வரப்போற ரெவலேஷன் 6, 7 அதிகாரங்கள்லாம் என்ன தெரியுங்களா, அந்த சுருள்ல இருக்கிற மேட்டர் தான். அந்த சுருள ஒன்னொன்னா முத்திரையை திறக்கப்பட போகுது. அவர் திறக்க திறக்க உலகத்துல அந்த நிகழ்ச்சிகள் நடக்கிறத நமக்கு காண்பிக்கப்பட போகுது. ஒரு அடையாள மொழியாக நமக்கு அப்படி வருகிறது. நம்ம பார்த்தோம்னா இந்த 4வது அதிகாரத்திலிருந்து நம்ம பார்த்துட்டு வரோம். பரலோகம் யோவான் வந்து அழைக்கப்படுகிறார். இங்கே ஏறி வா அப்படின்னு அழைக்கப்பட்டு பரலோகத்தின் விவரங்களை அவர் விவரிச்சுக்கிட்டு வர்றாரு. எல்லாத்தையும் பார்த்து முடிச்ச யோவான் வந்து திருப்பியும் அந்த சிங்காசனத்துக்கே 5வது அதிகாரத்துக்கு போறார். போய் பார்த்தா அந்த சிங்காசனத்துல வந்து வீட்டு இருக்கிறவர் அசைவாட ஆரம்பிக்கிறார். அசைவாடி அவருடைய வலது கை ஒரு சுருள், ரைட் ஹேண்ட்ல ஒரு சுருள் இருந்ததை அவர் பார்க்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு பலத்த தூதன், ஒரு ஸ்ட்ராங் ஏஞ்சல் வந்து மிகுந்த சத்தம் விட்டு சிங்காசனத்தின் மேல் வீட்டிருக்கிற ஒரு கையில இருந்து அந்த சுருள வாங்கை பாத்திரவான் யார் அப்படின்னு ஒரு பெரிய அறிவிப்பு கொடுக்கிறார். பூமியில எல்லாம் மிகுந்த சத்தத்தோட அவர் அறிவிக்கிறது என்னன்னா, அண்ட சராசரத்துல ஒவ்வொரு மூலையிலையும் அது கேட்கணும், ஒருத்தரும் மிஸ் பண்ண கூடாது. அப்படி ஒரு அறிவிப்பு வருது. அந்த அறிவிப்பு போன பிறகு ஒருத்தரும் அசையல நம்ம பார்க்கிறோம். யாருமே பேசுறதுக்கும் இல்ல, ஒருத்தருமே இல்ல. எந்த தேவதூதனும் சிறந்த ஆர்கேஞ்சலும் மைக்கலும் கேப்ரியலும் ஆபிரகாமும் யாக்கோபு யாருமே இல்ல. தாவீது எந்த பரிசுத்தவானோ அந்த சுருளை வந்து வாங்கி திறக்கிற தகுதி யாருக்குமே இல்லாம போயிட்டதுனால அதை பார்த்த யோவானுக்கு என்ன ஆச்சு, நான் மிகவும் அழுதேன் அப்படின்றார். ஏன்னா அவரு அந்த மீட்பு காண்டி இல்ல, அது மீட்பின் சுருள். நான் உங்களுக்கு சொன்னேன், தேவன் இந்த உலகத்துல நடக்க போற மீட்பின் சரித்திரம் அந்த சுருள்ல இருக்கு. தேவனுடைய ஆணைகள்லாம் அந்த சுருள் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த சுருளை திறக்கிறதுனா என்ன அர்த்தம்னா, அந்த பழைய காலத்துல வந்து அந்த சுருளை திறக்கிறவங்க யார் தான் திறக்க முடியும், அதை நிறைவேற்ற வல்லமை உள்ளவங்க தான் அந்த சுருளை திறக்க முடியும். அப்படின்னா அதை நிறைவேற்றுறதுக்கு யாருமே இல்லையா அப்படின்னு நினைச்சு யோவான் அழுகிறார். அப்படின்னா மீட்பே இல்லையா? நரகத்துல எல்லாரும் அழுகுறது எதுக்கு? மீட்பு இல்லாதது தானே. அந்த நரக அழுகை நான் சொன்ன மாதிரி காயின் அழுதான், ஜூடாஸ் அழுதான். மீட்பு இல்லாத ஒரு வாழ்க்கை, மீட்பு இல்லாத ஒரு உலகம் எவ்வளவு பெரிய பயங்கரம். சாத்தானால இது இப்படியே தான் இருக்க போதா? இன்னும் எத்தனை பேர் சாக போறாங்க, இன்னும் எத்தனை பேர் நரகத்துக்கு போக போறாங்க, இதுல மீட்பே இல்லையான்னு யோவான் அதனோட விளைவுகளை கண்டு அது ரொம்ப அழுதாரு அவர். அதை நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, அதை ரொம்ப சிந்திச்சு பார்த்தோம்னா நமக்கும் அழுகதான் வரும். அது அவரு அழுகும் போது ஒரு பெரிய அறிவிப்பு அவருக்கு வருது. அந்த சுருளை கூட பூமியில வானத்திலையும் பூமியிலும் பூமியின் கீழே ஒருவரும் காணப்படவில்லை என்றதை பார்த்து தான் யோவான் அழுகிறாரு. அது அழுத பிறகு ஒரு பெரிய அறிவிப்பு கிராண்டா ஒரு மூப்பர் அவர் எந்திரிச்சு யோவானுக்கு அறிவிக்கிறார், நீ அழ வேண்டியதில்லை, நீ அழ வேண்டியதில்லை. ஏன் அழ வேண்டியதில்லை? யூதா கோத்திரத்தின் சிங்கமும் தாவீதும் வேறுமானவர் வெற்றி பெற்றார், அவர் ஜெயம் கொண்டிருக்கிறார், நீ அழ வேண்டியதில்லை அப்படின்றாரு. நமக்கும் அதுதாங்க அழுகைய நம்ம வாழ்க்கையில நிறுத்தணும். நம்ம வாழ்க்கையில உபத்திரவங்க, கஷ்டங்க, பிரச்சனைகள்னால நமக்கு அழுதலாமான்னு நமக்கு வருது. ஆனா இப்ப நம்முடைய அப்போஸ்தலர்கள்லாம் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க தெரியுங்களா? மிகுந்த சந்தோஷப்படுங்க அப்படின்றாங்க. இயேசுவே ஆரம்பிச்சாரு அதை. மத்தவங்க உங்களை துன்பப்படுத்தி அவமானமா தீமையா பேசும்போது மிகுந்த சந்தோஷப்படுங்க. என்ன இது இப்படி சொல்றாரு? பரலோகத்தில் உங்களுடைய ரிவார்டு ரொம்ப பெருசா இருக்கும். அவர் தான் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அப்போஸ்தலர்கள்லாம் ஆரம்பிச்சுட்டாங்க. யாக்கோபு சொல்றாரு, பலவிதமான சோதனைகளுக்கு உங்களுக்கு வந்து வாட்டி உங்களுக்கு அழுக வர மாதிரி ஆகும்போது நீங்க அழுக வேண்டியதில்லை, மிகுந்த சந்தோஷப்படுங்க. ஏன்னா மீட்பு கிடைச்சிருச்சுன்னா நமக்கு நடக்கிற எல்லா உபத்திரவங்களும் நல்லதுக்காக, பரிபூர்ணத்துக்காக நடக்கிறது.
யாக்கோபு எதுக்கு சொல்றாரு? நீங்கள் ஒன்றிலும் குறையில்லாதபடிக்கு நீங்கள் பொறுமையானது பூரண கிரியை செய்து ஒன்றிலும் குறையில்லாதபடிக்கு நீங்க மாறணுன்றதுக்காக நீங்க அழுக வேண்டியதில்லை. அதனால அந்த யோவானுக்கு சொல்ற மாதிரி நீ அழ வேண்டியதில்லை. ஏன்னா யூதா குலத்தின் சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் வெற்றி பெற்றார். யார் இவரு? பழைய ஏற்பாடுல இருந்து தீர்க்க தரிசனமா உரைக்கப்பட்டவர். எல்லாம் பழைய தீர்க்க தரிசனம் அவருக்கு என்னன்னா, அவர் யூதா குலத்தின் சிங்கம். அதுக்கப்புறம் தாவீதின் வேறுமானவர், தாவீதின் பிள்ளையா தான் பிறக்க போகிறேன் அப்படின்ற தீர்க்க தரிசனம் இருக்கு. அதான் பழைய ஏற்பாடுல மேசியாக்கு கொடுக்கப்பட்ட ஒரு டைட்டில், அவருக்கு ஒரு பதவி அப்படின்றது. அவரை பத்தி அவர் வெற்றி பெற்றார். எங்க வெற்றி பெற்றார்? அது என்ன குறிக்கிறது வெற்றி பெற்றார் போது? அவர் சிலுவையில சாத்தானியும் நரகத்தையும் மரணத்தையும் பாவத்தையும் ஜெயங்கொண்டு, அவர் எல்லாத்தையும் ஜெயங்கொண்டு உயிர்த்தெழுந்த அந்த சிலுவை மரணத்தை, சிலுவை வெற்றியை பத்தி குறிக்கிறது தான் அந்த வெற்றி பெற்றார். அதனால நீ அழ வேண்டியதில்லை அப்படின்னு பாரு, அவரை பார், இதோ அப்படின்றார். பிஹோல்ட் அப்படின்ன உடனே சரின்னு பாக்குறாரு. யூதா குலத்தின் சிங்கம் ஆச்சேன்னு யோவான் பாக்குறாரு. பார்த்த உடனே அவர் என்ன சிங்கம் தான் நினைச்சு பார்த்திருப்பாரு. என்ன பாக்குறாரு? ஒரு ஆட்டுக்குட்டியை நான் கண்டேன். எங்க பாக்குறாரு? சிங்காசனத்துக்கு நடுவுல ஒரு ஆட்டுக்குட்டியை நான் கண்டேன் அப்படின்றார். ஆட்டுக்குட்டியை கண்டேன். அந்த ஆட்டுக்குட்டி சாதாரணமான ஆட்டுக்குட்டியே இல்ல. அந்த ஆட்டுக்குட்டிக்கு அது அடிக்கப்பட்ட வண்ணமா இருந்ததை நான் கண்டேன் அப்படின்றார். ஆனா அது நின்னுகிட்டு இருந்துச்சு. அடிக்கப்பட்டிருக்கு, ஆனா அது நின்னுகிட்டு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது மரண காயங்களோடு இருக்கிறது, ஆனா உயிரோடு இருக்கிறது. அதுதான் நம்ம ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த உயிர் தெளிந்து வந்த பிறகு அவர் அந்த மரண காயங்களோடு தான் பரலோகத்துக்கு ஏறி போனார். இன்னமும் பரலோகத்துல மரண காயங்களோடு தான் இருக்கிறாரு நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் விசுவாசிய மனதுருக வைக்கிற ஒரு காரியங்கள். அதை பார்க்கும்போது அந்த ஆடு சாதாரணப்பட்ட ஆடு கூட இல்ல. என்னன்னு பாக்குறோம்? 7 கொம்புகள் அந்த ஆடுக்கு இருந்துச்சு, 7 கண்கள் அந்த ஆடுக்கு இருந்துச்சு. அது என்ன குறிக்கிறது? அந்த 7 கொம்புகள் அவருக்கு இருக்கிற பவர். 7ன்றது பெர்ஃபெக்ட் பவர். அவர் சர்வ வல்லமை. ஆட்டுக்குட்டி சாதாரணப்பட்ட ஆட்டுக்குட்டி இல்ல, சர்வ வல்லமை உள்ளவர். அவர் 7 கண்கள் சகலத்தையும் அறிந்தவர். அவருடைய நாலேஜை குறிக்குது. 7ன்றது பெர்ஃபெக்ட் அறிவை குறிக்கிறதா இருக்கிறது. அவர் எந்திரிச்சு என்ன ஸ்டைலா இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. இதோ வருகிறார் அந்த ஆட்டுக்குட்டி, சகலத்தையும் வென்றவராக, அடிக்கப்பட்டும் உயிர்த்தெழுந்தவராக, சகல வல்லமையோடு சகல அறிவோடு அந்த சிங்காசனத்துல வீட்டிருக்கிறவர்கிட்ட இருந்து அந்த சுருளை அவர் வாங்குறார். அதான் கிராண்ட் காட்சி. பரலோகத்தின் அந்த காட்சிக்காகத்தான் இவ்வளவு நேரம் அந்த ரெவலேஷன் 4 இருந்து கட்டிக்கிட்டு வந்தது. ஒரு கிராண்ட் காட்சி, எல்லாமே இதுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தது. அப்படின்ற மாதிரி அந்த காட்சி வருகிறது. அந்த சுருளை அவரு வாங்கி, நான் சொன்ன மாதிரி இப்போ அந்த சுருளை அவரு அன்ரோல் பண்ண போறாரு. அது அன்ரோல் பண்ணும் போதுதான் ரெவலேஷன்ல வரப்போற பாடங்கள், வரப்போற எல்லா அடையாளங்கள்லாம் அந்த சுருள்ல தான் வரப்போகிறது. அதை நம்ம பார்க்க போறோம். இப்படி பார்க்கும்போது இந்த 8வது வசனத்துல இந்த வசனத்தை படிங்க. அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூபவர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்துக் கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து. இந்த சுருள் யார் கையில வந்துருச்சு? இப்போ ஆட்டுக்குட்டியானவர் கையில இருக்கிறது. வாங்கிட்டார். அவரு வாங்கிட்டார்னா என்ன அர்த்தம்? மனித குலத்தின் டெஸ்டினி ஆஃப் ஹியூமன் ஹிஸ்டரின்னுவாங்க. மனித சரித்திரத்தின் முடிவே இனிமே ஆட்டுக்குட்டியானவர் கையில தாங்க இருக்கு. அவர் கையில தான் இருக்கு. ஒவ்வொரு மனுஷனுடைய முடிவையும் அவனுடைய எல்லையும் தீர்மானிக்கிறவர் இவர் தான். இவர் கையில தான் இருக்கு. வாங்கியாச்சு. அவர் வாங்கி அந்த சுருளை வைத்துக் கொண்டு அவர் இருக்கிறார். மனித சரித்திரத்தையே அவர் சொல்லலைங்களா? வானத்திலையும் பூமியிலையும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னும் போது அந்த சுருள் அவர் கையில தான் இருக்கிறது. அதை வாங்கினதை பார்த்த உடனே அந்த காட்சி அங்க நடந்த பிறகு என்ன நடக்குதுன்னா, பரலோகத்துல உடனே ஒரு வெடிச்சு, நியூ இயர் வந்தா எப்படி அப்படியே வெடிக்கும், வெளிநாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே எல்லாம் வெடிச்சுக்கிட்டு செலிப்ரேஷன் ஆகுற மாதிரி அவங்க எல்லாம் பாருங்க, அவசர அவசரமா செய்யற மாதிரி. அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் அவசர அவசரமா என்னத்துக்கு ரெடி ஆகுறாங்க?
ஆராதனைக்கு, ஆராதிப்பதற்கு அவங்க ரெடி ஆகுறாங்க. ஒரு எக்ஸ்ப்ளோஷன் ஆஃப் வர்ஷிப் பண்ணுவாங்க. இது வரைக்கும் எந்த எழுத்துலயும் சரி சரித்திரத்திலும் இந்த மாதிரி ஒரு கிராண்ட் சீனை கொண்டு வந்து விட்டது இல்லைங்க. அவ்வளோ அழகா அது போட்டிருக்கிறது. ஏன்னா இதுக்குதான் எல்லாமே காத்திருந்துச்சு. ரோமர்ல போட்டிருக்கு, மீட்புக்காகத்தான் ஒவ்வொரு சிருஷ்டிப்பும் இந்த உலகத்துல பெருமூச்சு விட்டுக்கிட்டு இருக்கு. அந்த மீட்பு இங்க நடக்குது. அந்த மீட்கிற மீட்பர் இங்க அந்த சுருளை வாங்கிட்டார். ஒருத்தர் இருக்கிறார், பாத்திரவான் ஒருத்தர் இருக்கிறார். அது ஒரு மிக மிக ஆனந்தமான ஒரு ஆராதனையை தூண்டுகிறது பரலோகத்துல. யோவான் அழுதார் இல்லைங்களா? அந்த அழுக, யோவான் எவ்வளவு துக்கப்பட்டு உணர்ந்து அழுதாரு. அந்த அழுகையை எவ்வளவு அளவுக்கு தீவிரமா நம்ம உணர்றோமோ அந்த அளவுக்கு இந்த சுருள் வாங்கின ஆராதனையில நம்ம சந்தோஷமா கலந்துக்க முடியும். ஒருத்தர் இருக்கிறார், அவர் இல்லாம போச்சு. யோவான் அழுதார் இல்லைங்களா? அவர் மீட்கிறவர் ஒருத்தர் இல்லாம போச்சு. உதாரணத்துக்கு யோசிச்சு பார்ப்போம், அதெல்லாம் தப்பு இல்லை. உதாரணத்துக்கு யோசிச்சு பார்ப்போம், தேவகுமார்னு ஒருத்தர் இல்லைன்னா என்ன ஆகும் மனுஷ குலத்தின் நிலைமை? ஒரு பாத்திரர் இல்லைன்னா என்ன ஆகும் நம்மளுடைய நிலைமை? ஒருத்தர் இருக்கிறார், அவர் எந்திரிச்சு வாங்கி இருக்கிறார். அதை பார்த்து அது முழு பரலோகமே அந்த ஆராதனை பார்த்தீங்கன்னா தீவிரம் 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 அடையறத நம்ம பார்க்கலாம். முதல்ல அந்த 4 ஜீவன்கள் ஆரம்பிக்கிறது, 24 மூப்பருங்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பரலோகத்துல இருக்கிற சகல ஆயிரக்கணக்கான தேவ தூதருங்க அந்த ஆராதனையில கலந்துக்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அண்ட சராசரமே அந்த ஆராதனையில பங்கு பெறுறத நம்ம பார்க்க போறோம். இத பார்ப்போம், கொஞ்சம் கொஞ்சம் விவரங்களை, அந்த இருக்கிற விவரங்களை பார்ப்போம். அந்த கிராண்ட் காட்சி நம்ம பாக்குறோம், அந்த விவரங்களை பார்ப்போம். ஏன்னா இந்த பாத்திரவான் அவருடைய எல்லையற்ற தகுதியை இந்த பரலோகம் துதிக்கிறத நம்ம பார்க்க போறோம். நான் அந்த 8வது வசனத்துல இருந்து பார்த்தோம்னா அந்த 4 ஜீவன்கள் யார்? அவங்க சிங்காசனத்துக்கு ரொம்ப அருகாமையில இருக்கிறவங்க, அதான் செருபீம் தேவதூதருங்க நம்ம பார்க்கிறோம். அவங்க எந்திரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 24 மூப்பருங்க, நான் சொன்ன பழைய ஏற்பாடுலயும் இருக்கிறோம் புதிய ஏற்பாடுலயும் சேர்ந்த மீட்கப்பட்ட ஜனங்க, அவங்க எந்திரிக்கிறாங்க. அவங்க எல்லாரும் என்ன செய்யறாங்கன்னா, என்ன பண்றாங்க? சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்துக் கொண்டு, சுரமண்டலங்களை எடுத்துக்கொண்டு, சுரமண்டலங்கள்னா என்ன? ஆர்ப்ஸ் நீங்க பாத்துருக்கீங்களா? ஒரு மாதிரி நம்ம ஊர்ல எப்படி கிட்டார்னு சொல்லலாம். கிட்டார்னா இப்படி இருக்கும், அது 2 கட்டை போட்டு நடுவுல ஸ்ட்ரிங்ஸ் போட்டிருக்கும், ஆர்ப்ஸ் இப்படி வாசிப்பாங்க. அந்த மாதிரி சுரமண்டலங்களை அவங்க எடுத்துக்கிறாங்க. ஏன் சுரமண்டலங்களை எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதான் பழைய ஏற்பாடு நமக்கு புரியணும். பழைய ஏற்பாடுல சுரமண்டலங்கள் எப்போ பயன்படுத்துவாங்கன்னா மிகுந்த சந்தோஷமோ கொண்டாட்டமான ஒரு டைம்ல தான் சுரமண்டலங்கள். உதாரணத்துக்கு அந்த இஸ்ரவேல் ஜனங்க அந்த கடலை கடந்து வரும்போது சுரமண்டலங்களை எடுத்துக்கிட்டு வாசிச்சாங்க. பெரிய கொண்டாட்டம், பெரிய சந்தோஷத்தை ஒரு குறிக்கிறது. சங்கீதங்கள்ல நிறைய இடங்கள்ல வருது சுரமண்டலங்களை எடுத்து வாசிங்கன்னு. இன்னொரு போதகர் ஒரு விஷயத்த சொல்றாரு, சுரமண்டலங்கள் எதுக்கும் பயன்படுத்தப்படுதுன்னா ஒரு தீர்க்க தரிசன ஆவி ஒரு தீர்க்கதரிசி மேல வரணும்னா சுரமண்டலங்களை பயன்படுத்துவாங்க. உதாரணத்துக்கு சவுல் சுரமண்டலங்களை வாசிக்கும் போது சவுல் மேல தீர்க்க தரிசன ஆவி அவர் தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிச்சாரு. எலிஷாவும் ஒரு டைம் அவர் மேல தீர்க்க தரிசன ஆவி இல்லைனால சுரமண்டலம் வாசிச்சும் போது அவர் மேல தீர்க்க தரிசன ஆவி வந்துச்சுன்னு போட்டிருக்கு. இன்னும் 1 Chronicles 25:1 நீங்க படிச்சுக்கலாம். அதுல என்ன போட்டிருக்குன்னா தாவீது ஒரு குரூப்ப சுரமண்டலங்கள் வாசிச்சு தீர்க்க தரிசனம் உரைக்கும்படிக்கு சில பேரை வைக்கிறார். அப்படின்னா என்ன, சுரமண்டலங்கள் இன்னொரு காரியத்துக்கு எதுக்கு அறிகுறியா இருக்குன்னா, இவங்க சுரமண்டலங்கள் எடுத்துக்கிறது ஒண்ணு மிகுந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்துறதுக்கு, இன்னொன்னு தீர்க்க தரிசனமா சொன்ன சகல காரியங்களும் எல்லாமே இப்ப நிறைவேற போகிறதுன்ற ஒரு அறிகுறியாக இவங்க சுரமண்டலங்களை எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்ததாக என்ன பார்க்கிறோம்னா பொற்கலசங்கள், தூப வர்க்கம் நிறைந்த பொற்கலசங்கள். அப்படின்னா என்ன? அதெல்லாம் ஏதோ இருக்கும் நம்ம படிச்சுட்டு போயிருவோம். பொற்கலசங்கள்னா என்ன அப்படின்னா அதான் பழைய ஏற்பாடு நமக்கு தெரியும். இனிமேதான் ரொம்ப பழைய ஏற்பாடை பார்க்க போறோம். பழைய ஏற்பாடுல என்ன நடக்கும்னா ஆலயத்துல சில வெசல்ஸ் எல்லாம் இருக்கும்.
அங்க வந்து பொற்கலசம்னு ஒண்ணு இருக்கும். பொற்கலசம்னா ஒரு பவுல் மாதிரி, நமக்கு இருக்கிற கிண்ணம் மாதிரி தான் அது. அதுல வந்து என்ன போடுவாங்கன்னா இந்த தூப வர்க்கங்கள்னா என்ன சொல்றது தமிழ்ல, ஸ்பைசஸ், சாம்பிராணி, நம்ம ஊர்ல சாம்பிராணி அந்த மாதிரி. ஆனா ரொம்ப காஸ்ட்லி, ரொம்ப ஸ்மெல்லு, ரொம்ப ஸ்வீட் ஸ்மெல்லு வர்றத போடுவாங்க. அதுக்கே ஒரு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் லேவியராகமத்துல என்னென்ன போடணும் அப்படின்னு. அத போட்டு அவங்க அப்படியே இது அந்த ஹோலி ஆஃப் ஹோலிஸ் இருக்கும், மகாபரிசுத்த ஸ்தலம், அதுக்கு வெளியில ஹோலி பிளேஸ் இருக்கும், ஜனங்கள்லாம் வெளியே இருப்பாங்க. இந்த ஆசாரியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பொற்கலசங்களை எடுத்துக்கிட்டு அதுல தூப வர்க்கம் போட்டு அந்த புகையெல்லாம் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகும்படிக்கு அந்த புகை போகிற நேரத்துல, அது உயர்ற நேரத்துல, அது என்னத்துக்கு அறிகுறின்னா மக்களுடைய ஜெபங்களுக்கு அது அறிகுறியா இருக்கு. அந்த போகிற நேரத்துல என்ன பண்ணுவாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் வெளியே வெயிட் பண்ணுவாங்க. அந்த புகையை பார்த்த உடனே எல்லாரும் ஜெபம் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அந்த புகை போய் தேவனுக்கு போய் சேர்ற மாதிரி இவங்களுடைய ஜெபம் அதுக்கு அறிகுறியா இருக்கிறது. லூக்கால அது போட்டிருக்கு, நீங்க வந்து அதை வாசிக்கலாம். லூக்கா 1:8 அதிகாரம். அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைப்படி தேவ சந்நிதியிலே ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில் ஆசாரிய ஊழிய முறையின்படி அவன் தேவாலயத்துக்குள் பிரவேசித்து தூபம் காட்டுவதற்கு சீட்டை பெற்றான். தூபம் காட்டுகிற வேளையிலே ஜனங்கள் எல்லோரும் கூட்டமாய் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். தூபம் அவன் காட்டுற நேரத்துல ஜனங்க என்ன பண்றாங்க, ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதான் நாம் பாக்குறோம், இந்த ஜெபத்துக்கு ஒரு அறிகுறியாக பல ஏற்பாடுல கொடுக்கப்பட்டிருக்கிறது. இத பாத்தீங்கன்னா ஜெபத்துக்கு ரெவலேஷன்ல ரொம்ப முக்கியம் கொடுத்திருக்கிறத நம்ம பார்க்கலாம். 8:3 படிங்களா, ரெவலேஷன் 8:3. வேறொரு தூதனும் வந்து தூபம் காட்டும் பொற்கலசத்தை பிடித்து பலிபீடத்தின் படியிலே நின்றான். சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் மேல் சகல பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தும்படி மிகுந்த தூபவர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. ஜெபத்தை அந்த கடவுள் போய் ஜட்ஜ்மெண்ட், இப்ப உலகத்தை ஜட்ஜ் பண்ண போறாரு, தன்னுடைய செயல்களை நிகழ்த்த போறாருன்னும் போது எல்லா பரிசுத்தவான்கள் செய்த ஜெபங்களை எல்லாத்தையும் ஒன்றாக்கி ஒரு செயலாக அது செயல்படுத்துறத தேவன் அந்த இடத்துல பாக்குறோம். அதுதான் ஜெபத்துக்கு பைபிள எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறதுன்றத நீங்க பார்க்கணும். அது வந்து ஆண்டவர் ஒவ்வொரு ஜெபத்தையும் அவர் விட போறது இல்ல. அந்த ஜெபத்தை அவரு கணக்கு வச்சு அந்த ஜெபத்துக்கு அவர் பதில் கொடுத்தே கொடுப்பாரு. அதை இங்கதான் பாக்குறோம். அந்த தூப வர்க்கங்களா சேர்த்து அதை வச்சுக்கிட்டு தான் உலகத்தை அவர் இனிமே நடத்த போறாரு, அதை வச்சுக்கிட்டு தான் சரித்திரத்தை நடத்திட்டு போறாரு, அதை வச்சுக்கிட்டு தான் நியாய தீர்ப்பு முடிவை மீட்பை கொண்டு வர போகிறார் அப்படின்றதான் இந்த வசனம் இன்னும் நிறைய இடங்கள்ல வருது. இந்த தூப வர்க்கம் பரிசுத்தவான்களுடைய ஜெபம் அப்படின்னு வருது. இதுல பாத்தீங்கன்னா அந்த ஜெபத்துக்கு எப்படி எவ்வளவு அழகா கூட சொல்லப்பட்டிருக்குன்னா, நம்ம வந்தா இப்ப பரலோகத்துல இல்லாம இருக்கலாம் இல்லைங்களா, நம்ம பூமியில தானே இருக்கோம், பரலோகத்திலயா இருக்கோம் இல்ல. ஆனா நம்முடைய ஜெபங்க போய் பரலோகத்தை சேருதுன்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அது எந்த மாதிரி தேவன் பாக்குறாருன்னா, தூபம் வரவனா என்ன தெரியுங்களா, அது ரொம்ப ஸ்வீட் ஸ்மெல், ரொம்ப ஸ்வீட் ஸ்மெல். யூதர்களும் சரி, மத்த எத்தனையோ பேர்லாம் இருப்பாங்க, அவங்க வீட்டுல எல்லாம் அந்த இன்சென்ஸ் இல்லாம அவங்க இருக்கவே மாட்டாங்க. ஏன்னா அந்த வீட்டு அட்மாஸ்பியரே அவ்வளவு இன்பமா ஸ்வீட்டா வச்சிருக்கணும். தேவன் வந்து எந்த அளவுக்கு நம்ம ஜெபத்தின் மேல அவ்வளவு அக்கறையா சிங்காசனத்தின் மேல் வீட்டு இருந்தாலும் அது எப்படி காட்டப்படுதுன்னா, தேவன் சுவாசிக்கிறதே, அவர் மூச்சு விடுறதே நம்ம ஜெபத்தை வச்சுங்க, அவர் இன்னேல் பண்றதே நம்ம ஜெபம். அவருடைய பரிசுத்த பிரசன்னத்துக்கு முன்பதாக மிக இன்பமாக ஸ்வீட் ஸ்மெல்லிங் அரோமான்வாங்க, ரொம்ப இன்பமாக இருக்கிறதே நம்ம ஜெபந்தான், நம்ம ஜெபந்தான். இதெல்லாம் நான் பார்த்து யோசிக்கும் போது எனக்கு என்ன யோசனை வந்துச்சுன்னா, உண்மையாவா அப்படின்னு எனக்கு யோசனை வந்துச்சு. உண்மையாவா ஏன் ஜெபமா அப்படின்னா, உண்மையாவே நம்ம ஜெபத்தை பத்தி யோசிச்சோன்னா நம்ம என்ன யோசிப்போம்? உங்களை பத்தி எனக்கு தெரியல, என்னை பத்தி யோசிக்கிறது வந்து என் ஜெபத்தை பத்தி யோசிக்கும் போது எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கும், ரொம்ப கவலையா இருக்கும், நேரமே பத்த மாட்டேன். ஜெபிக்கணும்னு ரொம்ப ஆசை, நேரமே பத்த மாட்டேன். என்னப்பா அந்த என்னுடைய ஜெபங்களை பார்த்தா எனக்கே அருவருப்பா இருக்கும் சில நேரங்கள். எவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ், ஒரு மனசு கொடுத்து ஆண்டவரை ஜெபம் பண்ண முடிய மாட்டேங்குது. உட்காரணும் ஜெபம் பண்ணோம்னா எதோ மனசுல வருது, ஒரு மாதிரி அருவருப்பு ஒரு டைம்ல.
ஒருத்தர் சொல்லி இருக்கிறாரு, இந்த உலகத்திலேயே ரொம்ப பரிசுத்தமான எடுக்கிற ஜெபம், ரொம்ப பரிசுத்தமான இருக்கிற ஒரு மனுஷன் செய்யற ஜெபம் ஆண்டவருடைய பார்வையில அருவருக்கக்கூடிய ஒரு காரியமா இருக்கிறது. அப்படின்னா எப்படிங்க நம்மளுடைய அசிங்கமான ஜெபம் போய் அவருக்கு அப்படியே தூப வர்க்கம் மாதிரி எப்படி இருக்க முடியும்? நமக்கே சகிக்க மாட்டேங்குது. சில நேரங்கள்ல ஜெபம் கூட எப்படி ஒரு வாட்டி நல்லா பண்ணிட்டோம்னு வைங்க, ஒரு வாட்டி ரொம்ப மனதுருகி எல்லாம் பண்ணி முடிச்ச பிறகு என்ன ஆகுது தெரியுமா, அப்படியே கண்டெல்லாம் தண்ணி வந்துருது. பண்ணிட்ட உடனே வெளியே போய் நல்லா ஜெபம் பண்ணியிருக்கிறோம் இன்னைக்கு, இவ்வளவு நல்லா ஜெபம் பண்ணியிருக்கிறோம் இன்னைக்கு, அந்த பரிசையன் புத்தி வந்துருது பாருங்களேன். நம்ம ஜெபத்தை பத்தி நமக்கே பெருமை இல்லைங்களா? அதுவும் ஆண்டவருடைய சந்நிதியில அப்படியே தூப வர்க்கம் மாதிரி இருக்கும். நான் யோசிச்சு பார்த்தேன்னா, உண்மையாவே ஆண்டவருடைய சந்நிதியில் நம்ம ஜெபங்க தூப வர்க்கமா ஆகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நமக்கு ஒரு மத்தியஸ்தர் இருக்கிறார். ஒரு குழந்தை கிறுக்கி 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 விடுதான், அசிங்கமா இருக்கான் அது பாக்குறதுக்கு. ஆனா ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் என்ன பண்றாரு, அந்த கிறுக்கி விட்டதை அழகா படம் வரைஞ்சு வெளியே எக்ஸிபிஷன்ல வைக்கிற மாதிரி பண்ணி விடுறாராம். அந்த மாதிரி நம்ம செய்யற அசிங்கமான ஜெபங்களை எல்லாம் தான் எடுத்து நமக்காக பரிந்து பேசுறவராக தேவனுக்கு முன்பதாக அது தூப வர்க்கம் மாதிரி மாத்துகிறவர் தாங்க நமக்காக பரிந்து பேசுறவரா இருக்கிறார். இன்சென்ஸா தேவனுக்கு முன்பதாக ஏன் இருக்கு? பரிசுத்தவானுடைய ஜெபம் அப்படி தேவனுக்கு முன்பதாக தூப வர்க்கமா இருக்கிறதுக்கு காரணம் நமக்காக இருக்கிற பரிந்து பேசுகிற இயேசுனால தாங்க. அது நமக்கு என்ன பண்ணணும்? ஜெபத்துல நம்மள வளர்க்கறதுக்கு உற்சாகப்படுத்தணும். நம்ம எவ்வளவு சின்ன சபையாக சின்ன மீட்டிங்காக ஜெப கூட்டமா வச்சாலும் அந்த ஜெபத்துக்கு பரலோகத்துல பெரிய பவர் இருக்குன்ற நம்பிக்கை நமக்கு இருக்கணும். விசுவாசியாக நான் செய்யற ஜெபத்தை ஒருபோதும் தேவன் புறக்கணிக்க மாட்டார், எனக்காக ஒரு பரிந்து பேசுறவர் இருக்கிறார் அப்படின்றத நினைத்து நம்மளுடைய ஜெபத்துல ரொம்ப ஜெபிக்க வைக்கணும், சோர்வடைய வைக்க கூடாது. புரியுதுங்களா? எந்த நிலைமையில என் ஜெபம் இருந்தாலும் சரி, என் ஜெபத்தை எனக்காக பரிந்து பேசுறவர் அதை பயன்படுத்தி அழகா தேவனிடத்துல சுகந்த வாசனையா அதை செலுத்துறாரு. அந்த ஒரு பாடத்தை நம்ம படிச்சுக்கணும் அதுல. சரி, அதையெல்லாம் எடுத்துக்கிட்டு இவங்க என்ன பண்றாங்க? தேவனை துதிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது என்ன குறிக்குது தெரியுங்களா? அவங்க சந்தோஷமா ஆராதனையை செலுத்தும் போது அந்த ஹார்ப்ஸ், என்னது, சுரமண்டலங்கள், அந்த சுரமண்டலங்களை ஒரு கையில எடுத்துக்கிட்டு தூப வர்க்கங்கள் அந்த குபர் கலசங்களை ஒரு கையில எடுத்துக்கிட்டு, நான் யோசிச்சேன் 2 கையில வச்சுக்கிட்டு இருந்தா எப்படி அவங்க வாசிக்க போறாங்கன்னு. அதெல்லாம் அடையாள மொழி, அடையாளம். இதெல்லாம் எடுத்துக்கிட்டு ஆண்டவர் ஆராதிக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்னா, சரித்திரத்துல தேவன் வாக்குத்தத்தமா தீர்க்க தரிசனமா வேத வசத்துல கொடுத்த எல்லா வாக்குத்தத்தங்களும் நிறைவேற்றுகிறாரு. பரிசுத்தவான்கள் செய்த எல்லா ஜெபம், ஒவ்வொரு ஜெபமும் ஆதாம்ல இருந்து கடைசி மனுஷன் செய்யற மீட்புக்காக ஏங்குற ஒவ்வொரு ஜெபத்தையும் நிறைவேற்றுகிறாரேன்னு அதை நினைச்சு அவர் துதிக்கிற ஒரு அடையாள மொழி அது. எல்லா ஜெபம், பாவத்திலேருந்து என்ன காப்பாத்து ஆண்டவரே, சாத்தாங்கிட்டே இருந்து என்ன காப்பாத்து, சோதனையில இருந்து என்ன காப்பாத்து, எப்படி செய்யறோம் ஆண்டவரே, இதுல இருந்து காப்பாத்து, அதுல இருந்து காப்பாத்து. பாவத்தின் சாபங்கள்னால வந்த விளைவுகள்னால நம்ம விடுற கண்ணீருக்கெல்லாம் பதில் கொடுக்கிறாரே மீட்பின் மூலமானு நினைச்சு அவர் துதிக்கிறாங்க. அந்த 2 காரியங்களை எடுத்துக்கிட்டு அதான் அடையாளமா அங்க போட்டிருக்கிறது பாக்குறோம். அவங்க பாட்டு என்னான்னு பார்ப்போம். அவங்க என்ன பாட்டு? புது பாட்டை பாடினார்கள். இட்ஸ் a நியூ சாங். மீட்பு எப்பொழுதும் ஒரு புது பாட்டு. இந்த நாவில் புது பாட்டு நமக்கும் வருது இல்லைங்களா? மீட்பு எப்பவும் புது பாட்டை கொண்டு வரும். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்க அவங்க கடல்ல பிரிச்ச உடனே என்ன பாட்டு? புது பாட்டை தான் பாடினாங்க. இது வரைக்கும் பைபிளே புது பாட்டு, அது புது பாட்டை பாடினார்கள் அப்படி வருது. இங்கதான் உண்மையான எக்ஸோடஸ் இப்பதான் புது பாட்டை பாடினார்கள்னு வருது. அந்த பாட்டு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன். என்ன பாடுறாங்க? நாங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியமாய் செய்து நாங்கள் எங்க இல்ல அதுக்கு முன்னாடி இருக்கிற வசனம், தேவரே புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். ஏனெனில் நீ அளிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாசைக்காரர்களும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய ரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியமாக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். புதிய பாட்டை பாடினார்கள். நான் பாட்டு, அந்த பாட்டு ஆரம்பிக்கிறதே தேவரீர் நீர் பாத்திரராக இருக்கிறீர், யுவர் worthy. அதான் பரலோகத்துல கேட்கிற சத்தம், ரொம்ப பரலோகத்துல கேட்கிற சத்தம் worthyன்னு வருது பாருங்களேன். நீ பாத்திரரா இருக்கிறீர். நீ வெறும் தேவனுடைய மகனா இருந்ததுனால, அந்த பாரம்பரியத்துல வந்ததுனால மாத்திரம் இல்ல, அந்த சம்பாதித்த உரிமை,
ஜெயம் கொண்டு சம்பாதித்த உரிமை, இந்த பூலோகத்துக்கு வந்து சகலத்தையும் மேற்கொண்டு சம்பாதித்த உரிமையோடு பாத்திரரா இருக்கிறீர். ஏன் நீ பாத்திரரா இருக்கிறீர்? அது சொல்லப்படுது பாருங்களேன். 3 காரணங்கள் அதுக்கு சொல்லப்படுது. நீர் ஏன் பாத்திரரா இருக்கிறீர்? நீ அடிக்கப்பட்டதுனால. ஒரு பெரிய நிகழ்வு, அவர் அடிக்கப்பட்டதுனால. அந்த அடிக்கப்பட்டது, அந்த நிகழ்வை பத்தி சொல்லப்படுது. அந்த நிகழ்வுக்கு அர்த்தம் என்ன? அதன் மூலமா நீ என்ன செஞ்சிரு? பூலோகத்தில் சகல கோத்திரத்திலார் இருந்தும் ஜனங்களை மீட்டு கொண்டீர். ஜனங்களை மீட்டு கொண்டீர். அவன் மீட்டு அதனோட விளைவா என்னமாச்சு? அவங்களை தேவனுக்கு முன்பதாக ராஜாக்களமாக ஆசாரியர்களாக நீர் நிறுத்தினீர் அப்படின்னு வருது. இதுல பாத்தீங்கன்னா முதலாவது நீர் அடிக்கப்பட்டீர். அடிக்கப்பட்டு அதனோட விளைவு என்ன? அது படிங்க. சகல கோத்திரத்திலும் பாஷைக்காரர்களிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலுமிருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய ரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டு. எங்களை மீட்டு கொண்டு, நீங்க மீட்டு கொண்டுன்னு வருது. ஏன்னா அந்த வார்த்தை இல்ல இங்கிலீஷ்ல. இங்கிலீஷ்ல என்ன வருது? redeem தான் வருது. purchasedன்னு வருதுங்களா? purchased. அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் பைபிள்ல purchased. purchasedனா நீ எங்களை வாங்குனீர். மீட்டு கொண்டிருந்து கூட அதுலதான் அர்த்தம் வருது. redeemedன்ற வார்த்தை கூட அதான். இந்த purchasedன்னு வருது ஒரு டிரான்ஸ்லேஷன்ல. மீட்டு கொண்டிருந்தும் அதே வார்த்தை தான். மீட்டு கொண்டிருந்தா என்ன? மீட்டு கொள்றதுன்னா என்னன்னா, அதுல வர வார்த்தை வந்து அகாரோசோ அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, அந்த காலத்துல வந்து அடிமைகளை பிடித்து வைத்து கொண்டு மார்க்கெட்ல விற்குவாங்க. ஆயிரக்கணக்கான அடிமைகளை அவங்க கால்ல கையில எல்லாம் செயினை கட்டிட்டு மிருகங்களை மாதிரி அவங்க எல்லாம் நிக்குவாங்க. ஒல்லியா ஒரு கண்ணெல்லாம் உள்ள போயிட்டு சாப்பாடு கூட மிருகங்களை மாத்தான் அவங்கள நடத்துவாங்க. உதவியற்ற நிலையில அவங்க அப்படியே பார்த்துட்டு நிப்பாங்க. யாராவது நம்மள வந்து வாங்குவாங்களா, எந்த எஜமானாவது வந்து வாங்குவாங்களான்னு அடிமைகளா அவங்க நிப்பாங்க. அந்த நேரத்துல ஒரு மாஸ்டர் போய் இப்படி பாப்பாரு, என்ன வாங்குவீங்களான்னு பாப்பாங்க. பார்த்த உடனே அவர் செலக்ட் பண்ணுவாரு. ஓகே, அவங்க அந்த ஆளு கொடுத்துட்டுன்னு அவர் காசு கொடுத்த உடனே அவங்க செயினை கழட்டி விடுவாங்க. செயினை கழட்டி விட்ட உடனே என்ன பண்ணுவான்? அந்த ஓடிடுவானா அடிமை. அந்த மாஸ்டர் எங்க போறாரோ அவங்க பின்னாடியே, காப்பாத்தி கூட்டு போறீங்க அவர் பின்னாடியே போவாங்க. அந்த ஒரு படம் நமக்கு இங்க போட்டிருக்கு. purchased us, he redeemed us அப்படின்னும் போது நம்மள வந்து பாவம் அடிமைப்படுத்தி வச்சிருந்துச்சு. பாவம் அடிமைப்படுத்தி வச்சு அந்த இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன பண்ணாரு? அந்த பயங்கரமான பாவ அடிமைத்தனத்திலிருந்து நம்மளை மீட்டார். எங்களை மீட்டு கொண்டீர். பாவ அடிமைத்தனத்திலிருந்து எங்களை மீட்டார். எதற்காக எங்களை மீட்டார்? தேவனுக்காக எங்களை மீட்டார். தேவனுக்காக எங்களை மீட்டார். எதன் மூலமா மீட்டார்னு போட்டிருக்கு? தம்முடைய ரத்தத்தினாலே எங்களை மீட்டார். எங்களை ரத்தத்தினாலே மீட்டார். ஒரு விலை கொடுத்து அவர் வாங்க வேண்டியதா இருந்துச்சு. He paid a ransom. யாருக்கு ஒரு விலை கொடுக்க வேண்டியதா இருந்துச்சு? இயேசு வந்து ஒரு விலை கொடுக்க வேண்டியதா இருந்துச்சு, ரான்சம் கொடுக்க வேண்டியதா இருந்துச்சு. நான் உங்களுக்கு கேள்வி கேட்டு இன்னுமே மெசேஜ் ப்ரீச் பண்ண போறேன்னு சொல்லி இருக்கேன். இதான் ஃபர்ஸ்ட் கேள்வி. யாருக்கு ஒரு விலை கொடுக்க வேண்டியதா இருந்துச்சு? சாத்தானுக்கு. வேற என்ன சொல்றீங்க? பிதாக்கு ஒருத்தர் சொல்றாங்க. ஆக்சுவலா அது பைபிள் படி பார்த்தோம்னா நிறைய பேர் சாத்தானுக்குன்னு பழைய சர்ச் ஃபாதர்ஸ் எல்லாம் சொல்லி இருக்காங்கன்னா அதுக்கப்புறம் தப்பு, அதை கரெக்ட் பண்ணிக்கணும் நிறைய பேர் டீச் பண்ணி இருக்கிறாங்க. ஏன்னா சாத்தானுக்கு போய் நம்ம ஆண்டவர் போய் என்னத்தை விலை கொடுக்கறது? அவனுக்கு என்ன பவர் இருக்குது? அவனுக்கு தூக்கி போடுறத விட்டுட்டு அவனுக்கு என்ன பவர் இருக்குது? அவன் என்ன பண்ண முடியும்? சாத்தானுக்கு இல்ல. நம்ம யாருக்கு ஆண்டவர் விலை கொடுக்க வேண்டியதா இருந்துச்சுன்னா பாவத்துக்கு விலை கொடுக்க வேண்டியதா இருந்துச்சு. பாவத்தை ஒரு ஆள் தத்துவமா பார்த்து பாவத்துக்கு தான் நம்ம அடிமைப்பட்டு போயிடும். பாவத்துக்கு பாவம் என்ன, அதுக்கு ஒரு ஃபோர்ஸ் இருக்கு. பாவம் ஒரு இது இல்ல, அதுக்கு ஒரு ஃபோர்ஸ் ஆக பாவம் ஒரு மனுஷனாக ஒரு மாஸ்டராக காமிச்சு நீங்கள் பாவத்துக்கு அடிமையானீர்கள். அந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்ம மீட்கப்படணும்னா அந்த பாவம் தேவனுடைய பிரமாணத்தை உடைத்த அந்த பாவம்ன்ற கொள்கைக்கு அவர் விலை கொடுக்க வேண்டியதா இருந்துச்சு. அதான் பிப்ளிக்கலா நம்ம திங்க் பண்ணணும். சாத்தான் ஒன்னும் பெருசு இல்லைங்க. அவர் இறையாண்மை உள்ள தேவன். அவர் என்ன சாத்தானுக்கு விலை கொடுக்கிறது? அந்த பாவம், அவருடைய கட்டளை உடைத்த பாவம், இந்த பாவம்ன்ற பிரின்சிபலுக்கு அவர் விலை கொடுக்க வேண்டியதா இருந்துச்சு. அந்த விலை கொடுத்து அவர் எப்படி கொடுக்க வேண்டியதா இருந்துச்சு? ஏன்னா ஆதாமின் பிள்ளைகளா நம்ம பிறக்கும் போது பாவத்துக்கு அடிமைகளா நம்ம பிறந்தோம்.
அந்த விலை அவர் கொடுக்க வேண்டியதா இருந்துச்சு. என்ன கொடுக்க வேண்டியதா இருந்துச்சு விலை? ஏன்னா நம்ம பாவம் நம்மளை கட்டுப்படுத்தி வச்சிருக்கும் போது பாவத்துக்கு நமக்கு பாவம் கொடுக்கிற தண்டனை என்ன, பெனால்டி என்ன? மரணம், நித்தியமா நரகத்தை, தேவ கோபாக்கினே நம்ம அனுபவிக்கணும். அந்த விலையை நம்ம கொடுத்திருக்கணும் பாவத்துக்கு, இல்லைங்களா? நித்தியமா நரகத்துல சதா காலங்களும் வெந்து 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 வேதனைப்பட்டு பாவத்துக்கு நம்ம விலை கொடுத்திருக்கணும். அப்படிதான் அடிமைப்பட்டுட்டோம் அதுக்கு. ஆனா அந்த தேவன் அவர் அந்த விலையை கொடுத்தாரு. எப்படி கொடுத்தாரு? தன்னுடைய ரத்தத்தை. ரத்தம்னா என்ன? ரத்தம்னா ரத்தம்ன்றது இல்ல, ரத்தத்தை வாங்கிட்டு அது குடிச்சிருச்சுன்னு. ரத்தம்னா தன்னுடைய உயிர். அவர் டார்ச்சர் பண்ணப்பட்டு கொலை பண்ணப்பட்டார். அவருடைய முடிவு டார்ச்சர் பண்ணப்பட்டு அவர் உயிர் எடுக்கப்பட்டுச்சு. ரத்தம் சிந்தி அவர் உயிர் எடுக்கப்பட்டுச்சு. அதான் கொல்கொத்தால தான் 3 மணி நேரம் இருள தாங்க முடியாது. அவர் தெய்வமா இருந்ததுனால 3 மணி நேரம் நம்ம எல்லாம் நித்தியமா அனுபவிக்க வேண்டிய தண்டனையை 3 மணி நேரம் அவர் அனுபவிச்சார். அது ஒரு நாள் தாங்க தான் முடியல, இல்லைங்களா? பிதாவே ஏன் கைவிட்டீர்னு கதற அளவுக்கு அவர் விலை கொடுத்து அப்படி வாங்கி இருக்கிறார். அந்த விலைய பார்த்த உடனே நம்மள அடிமையா புடிச்சுக்கிட்டு இருந்த பாவம் அந்த விலைய வாங்கிக்கிட்டு நம்ம சங்கிலிகள்லாம் பட்டுன்னு உடைஞ்சிருச்சு. உண்மையா நன்றி உள்ள, உண்மையா விடுதலையான மனுஷனா நான் இருந்தேன்னா உடனே விட்ட சங்கிலி போதும்னு வேற எங்கேயாவது ஓடுவேன். நான் என்ன பண்ணுவேன்? என்ன மீட்டவர் பின்னாடி போகக்கூடாது. நம்ம இப்படிப்பட்ட விலையை கொடுத்து என்ன வாங்கியிருக்கிறிய ஆண்டவரே, இப்படி ஒரு விலை தெய்வமா இருந்த போதும் இவ்வளோ பெரிய விலை தன்னுடைய ரத்தத்தினால் நம்மளை மீட்டு கொண்டார். எவ்வளவு பெரிய விலை அவர் கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. பாவத்துல இருந்து விடுதலை ஆக்கப்பட்டோம். நம்ம பாவத்தின் வல்லமை நம்மளை இன்னும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவர் செய்த காரியம், அவருடைய ரத்தத்தினால் அதை செஞ்சு கொடுத்தார். நமக்கு அதை செஞ்சாருன்னு பரலோகத்துல அதை துதிக்கிறாங்க. அவர் செஞ்சு அதனோட அளவை பாக்குறோம். அந்த மீட்பின் அளவு எத்தனை? இது ஒரு முக்கியமான இன்னொரு கேள்வியை நான் கேட்க போறேன். மீட்பின் அளவு எத்தனை? ஆண்டவர் மீட்டது உலகத்துல இருக்கிற சகல பேரையும் மீட்டாரா? இயேசு கிறிஸ்து உலகத்துல இருக்கிற சகல பேருக்கும் மரித்தாரா? இல்ல குறிப்பிட்ட சில பேருக்கு மரித்தாரா? சில பேர்ல குறிப்பிட்ட பேருக்கு மரித்தாரா? என்ன நினைக்கிறீங்க? உலகத்துல இருக்கிற சகல பேருக்கும் ஆண்டவர் மரித்தார் அப்படின்னு ஒரு கூட்டம் எழும்புகிறது. நீங்க என்ன சொல்றீங்க? மரித்தார். நிறைய பேர் 2 பிரிவினை இந்த மாதிரி இருக்கிற மாதிரி நம்ம ஊர்ல 2 பிரிவினை இருக்கு. என்ன? சில பேர் என்ன சொல்றாங்க, ஒரு சில கூட்டத்துக்கு தான் ஆண்டவர் மரித்தார். சில பேர் என்ன சொல்றாங்க, முழு உலகத்துக்காகவே தேவன் மரித்தார். என்ன போட்டு இல்லையா? தேவன் எவ்வளவா உலகத்தை அன்பு கூர்ந்து அப்படின்னு போட்டு இல்லைங்களா? அதனால அது ஒரு பெரிய கேள்வி, சரித்திரத்துல இருக்கிற பெரிய கேள்வி. தேவன் ஒரு சில கூட்டத்துக்காக மரித்தாரா இல்ல உலகத்துல இருக்கிற சகல பேருக்கும் மரித்தாரா? இந்த உதாரணம் எடுத்து பாத்தீங்கன்னா, இயேசு போய் 1000 பேர் அந்த ஸ்லேவ்ஸ் அங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். போய் 1000 பேருக்கும் அவர் விலை கட்டிட்டார். 1000 பேருக்கும் விலை கட்டிட்டு, ஆனா ஒரு 10 பேருக்கு தான் சங்கிலி ரிலீஸ் ஆச்சு. இன்னும் மிச்சம் எல்லாரும் அங்கேயே இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட மீட்பை பத்தி நீங்க என்ன யோசிப்பீங்க? அது என்ன மீட்பு அது? அப்படித்தான் நமக்கு யோசனை வரும். எல்லாருக்கும் அவர் விலை கொடுத்துட்டாரு, ஏன் ஒரு 100 பேர் தான் மீட்டு? 1000 பேர் இருக்காங்க, 100 பேர் தான் வந்தாங்கன்னு வச்சுக்குவோம். என்ன இது? என்ன மாதிரி மீட்பா அது இருக்கும்? இந்த வசனம் நமக்கு என்ன சொல்லுது? ஆண்டவர் சகல கோத்திரத்தாரும் சகல பாஷைகள்லயும் சகல பேருக்கும் மீட்பை கொடுத்தாருன்னா போட்டிருக்கு அந்த வசனம். என்ன போட்டிருக்கு அந்த வசனம்? எங்களை தேவனுக்கென்று உம்முடைய ரத்தத்தினாலும் மீட்டுக்கொண்டீர். எதுல இருந்து? சகல கோத்திரத்திலும் பாஷைகளிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலிருந்து. புரியுதுங்களா? சகல கோத்திரத்திலையும் பாஷைக்காரர்களையும் ஜாதிகளில் இருந்து எங்களை நீ மீட்டு கொண்டீர். சகல கோத்திரத்தையும் சகல ஜாதியும் சகல தேசத்தையும் அவர் மீட்டாருன்னு நாங்க போடல. இந்த வசனத்தை பாத்தீங்கன்னா சில குறிப்பிட்ட பேருக்கு தான் அவர் மரித்தாருன்னு சொல்லுது. அந்த ஜனங்க ஏராளமான ஜனங்க. அந்த ஜனங்க ஒரு ஜாதியும் விடாம ஒரு கோத்திரமா விடாம எல்லா இடத்துலயும் அந்த ஜனங்க இருக்காங்க. நம்ம ஊர்ல எடுத்து பார்த்தோம்னா கவுடாஸ்ல இருக்கிறாங்க, நாயுடுஸ்ல இருக்கிறாங்க, செட்டியார்ல இருக்கிறாங்க, சிங்கு மதத்துல இருக்கிறாங்க, ஜாப்பனீஸ், சைனீஸ், எல்லா மதத்துல இருந்தும் இருக்கிறாங்க தேவன் மீட்டு கொண்ட ஜனங்க. புரியுதுங்களா? இந்த வசனத்துல அப்படிதான் போட்டிருக்கு. அவுட் ஆஃப்
அந்த ஜனங்கள்ல இருந்து நீர் எங்களை மீட்டு கொண்டீர் அப்படின்னு போட்டிருக்கு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. ஏன்னா தேவன் ஏன் இந்த பரலோகத்துல அவ்வளவு பெரிய துதி வருது, ஏன் இவ்வளவு ஆனந்தமா துதிக்கிறாங்கன்றதுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுங்களா? ஒரு எல்லாரும் யூனிவர்சலா தேவன் எல்லாருக்காகவும் மரித்திருந்தா அப்படிப்பட்ட ஒரு மரணம், அப்படிப்பட்ட ஒரு மீட்புக்கு மதிப்பே இல்லாத மீட்பு. ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, இயேசு எல்லாருக்கும் மீட்பை வாங்கியிருந்தாருன்னா, எல்லாருக்கும் மீட்பை வாங்கியிருக்கிறாரு, ஆனா சில பேர்ல மாத்திரம் அவரை ரட்சிக்க முடிந்தது அப்படின்னா இயேசுடைய மீட்பை கொச்சப்படுத்துற மாதிரி இல்ல? எல்லாருக்கும் அவர் மீட்பை எல்லாருக்காக மரித்தாரு, ஆனா சில பேரை ஒண்டித்தான் அவரால் ரட்சிக்க முடிஞ்சிச்சு. அப்படிப்பட்டவரா இயேசு? அப்படிப்பட்டவரா இயேசு? கிறிஸ்து அவருடைய மீட்பு எல்லாருக்கும் வாங்கினாரு. யாருக்காக சிலுவையில இயேசு மீட்பை வாங்கினாரோ அவர்களை ரட்சிக்கிறவர் தான் கிறிஸ்து. பைபிள் காட்டுற கிறிஸ்து அதுதான். யாருக்காக அவர் மரித்தாரோ அவங்களை அழைக்கவும் வல்லமை உள்ளவர், அவங்களை ரட்சிக்கவும் வல்லமை உள்ளவர். கிறிஸ்து யாருக்காக மரித்தாரோ அந்த மரித்ததின் பலனை அவர் பார்க்காம போக மாட்டாருன்னு பைபிள்ல போட்டோம். அப்பனா கிறிஸ்து யூதாசுக்காகவும் மரித்திருந்தா, யூதாசு நரகத்துக்கு போயிருந்தா, அப்பனா கிறிஸ்துவுடைய மரணமே கொச்சப்படுத்துற மாதிரி இல்ல. கிறிஸ்து பாவம் யூதாசை காப்பாற்ற முடியாம போயிருச்சு. இயேசு மரிச்சுட்டார் யூதாஸ் பாவத்துக்காக, ஆனா யூதாசு நரகத்துக்கு போயிட்டான்னா அது சரியா வரல. பாருங்களா, வேதம் எங்க பாரு தேவன் குறிப்பிட்ட ஜனங்கள், தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்காகத்தான். வேதத்தை நல்லா ஆராய்ந்து படிச்சு பார்த்தோம், மேல் பார்வையா படிச்சு இந்த ஊர்ல இருக்கிற போதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தோம்னா எல்லாருக்காகவும் ஆண்டவர் மரிச்சாருன்னு, எல்லாருக்காகவும் மரிச்சாருன்னா எல்லாரும் ரட்சிக்கப்படணும் இல்லையா? குறிப்பிட்ட தேவனால் உலகம் உண்டாவதற்கு முன்பதாகவே தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்காகத்தான் தேவன் இந்த உலகத்தில் மரித்தார். அவங்கள நிச்சயமா ரட்சிக்கத்தான் போறார். அதுக்காகத்தான் அந்த பரலோகத்துல அவ்வளவு சந்தோஷம். எல்லாரையும் நீ ரட்சித்தீர் ஆண்டவரே, ஆனா நாங்க ஒண்டிதான் சேர்ந்து இருக்கிறோம் அப்படின்றது இல்ல. எங்களை நீ ரட்சித்தீர், எங்களுக்காக நீ மரித்தீர், எங்களை ரட்சித்து பரலோகத்துல நிக்க வச்சிருக்கிறீரே. எல்லா ஜாதியிலிருந்தும் கோத்திரத்திலிருந்து எங்களை போய் செலக்ட் பண்ணி இருக்கிறீரே. யோசிச்சு பாருங்களேன். எங்க குடும்பத்துல எங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இப்படி போனாங்க. நான் வந்துகிட்டு இருக்கும்போது பைபிள் ஸ்டடிக்கு அவங்க எல்லாம் பார்த்துட்டு எனக்கு ஒரே ஆச்சரியம், பார்த்துட்டு இருந்தேன், எங்க சர்ச்சுக்கு தான் வந்துகிட்டு இருக்கீங்களா அப்படின்னு. நானு இல்ல, இங்க ஒரு பூசை இருக்குது அதுக்கு போயிட்டு போனோம் அப்படின்னாங்க. பார்த்து அவங்களெல்லாம் ரட்சிக்காம என்ன போய் ரட்சித்திருக்கிறார் சகல ஜாதிக்காரர்ல இருந்தோம். அதனால அவங்களையும் அழைக்கலாம் ஆண்டவர், இல்ல நம்ம சொல்லல. ஆனா வேதம் நமக்கு என்ன வெளிப்படுத்துது? இந்த வசனம் நமக்கு சொல்லுது, அவர்களிலிருந்து எங்களை ரட்சித்தீரே அப்படின்னு. ஏன்னா இயேசு யாருக்காக மரித்தாரோ அவங்களை ரட்சிக்க, பாதுகாக்க, பரலோகத்துக்கு கொண்டு போக வல்லமை உள்ள தேவனுங்க. ஏன்னா அவரு எல்லாருக்காக மரிச்சிருக்கிறாரு. எல்லாருக்கும் நான் மரிச்சிட்டேன், நீங்க யார் யார் பயன்படுத்திக்கிறீங்களோ பயன்படுத்திக்கங்க, இல்ல நான் போங்கன்ற மாதிரி ரட்சிப்பு அவர் கொடுத்த ரட்சிப்பு அவ்வளவு சீப்பா. அவர் ரட்சிப்பு யூஸ் பண்ணவங்க மாத்திரம் பரலோகம். அவங்க சொந்த முயற்சினால வந்துட்டாங்கன்னா அவங்கள தான் அவங்க பாடிக்கணும். ஆட்டுக்குட்டியானவரை ஏன் பாடணும் இவங்க? ஆட்டுக்குட்டியானவரை பாடுறது என்ன தெரியுமா? அவர் மரித்தது மாத்திரம் மீட்டு என்ன பரலோகத்துக்கே கொண்டு சேர்த்தார். இட்ஸ் a particular redemption, லிமிட்டட் அட்டோன்மெண்ட். அது நம்ம ஊர்ல ரொம்ப அதை இது பண்றது, எல்லாருக்கும் மரித்தார் என் அருமையானவர்களே. ஆனா அங்க பார்த்தா யாருமே ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. சரி நம்ம தொடர்ந்து படிப்போம். அடுத்ததாக அவங்களை என்ன சொல்றாரு? எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக்கினீர், தாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார். அவருடைய மீட்பு பாருங்களேன், மகத்தான மீட்புங்க. அதுக்காகத்தாங்க பாடுறாங்க. வெறும் எங்களை பாவத்திலிருந்து நெகட்டிவா மீட்டது மாத்திரம் இல்ல, அவருடைய ரட்சிப்பு, அவருடைய மீட்பு நமக்கு என்ன சம்பாரிச்சு கொடுத்திருக்குன்னா யோசிச்சு பாருங்களேன். எங்க இருந்தவங்க பாதாளத்தின் அடிமத்தத்துல பிசாசின் பிள்ளைங்க, கோபாக்கினின் பிள்ளைங்க, கீழ்ப்படியாமின் பிள்ளைகளா இருந்த தரமட்டத்துல இருக்கிறவங்கள எடுத்தது மாத்திரம் இல்ல, பரலோகத்துல மிக உயர்ந்த இடத்துல தேவனுக்கு முன்பதாக ஆசாரியர்களும் ராஜாக்களும் ஆக்கினா அது எவ்வளவு பெரிய காரியம். பெருசுங்க, ரொம்ப பெருசா செஞ்சிருக்கிறார். அதாங்க மீட்பு. அதுக்காகத்தாங்க பரலோகத்துல அந்த துதி வருது. எங்களை பாதாத்துல இருந்து மீட்டது மாத்திரம் இல்லாம பரலோகத்துல உச்சகட்டத்துல தேவனுக்கு முன்பதாக ஆசாரியர்களாக மீட்பராக வச்சிருக்கிறீர். அப்படின்னா என்ன? நமக்கு அதுக்கு பல ஏற்பாடு நிறைய படிச்சிருக்கணும்.
பழைய ஏற்பாடுல இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு அவங்களுக்கு உன்னத ஸ்தானத்தை கொடுத்த வாக்கு தத்தங்கள்லாம் என்ன தெரியுமா? நான் உங்களுடைய தேவன், நீ எங்களுடைய ஜனங்க, உங்களை ஒரு ஆசாரிய ஜாதி, உங்களை ஒரு ராஜாக்களுடைய கூட்டமாக நான் மாத்திருக்கேன். பழைய ஏற்பாடுல இஸ்ரவேல் கொடுத்த வாக்கு தத்தம் எல்லாம் வந்து மீட்டு அவங்களுக்கு நிறைவேறுதுங்க. அது பெரிய பாக்கியம். இது பழைய ஏற்பாடுடைய மகத்துவம் நம்ம படிச்சோம்னா நமக்கு நல்லா புரியும். ஆசாரியர்கள்னா தேவனுக்கு மிக அருமையா மிக நெருங்கியா இருக்கிறவங்க, தேவனிடத்துல இது பண்றவங்க, அவ்வளவு உன்னதமான ஸ்தலத்துக்கு ராஜாக்களும் ஆக்கினீர். ராஜாக்கள்ன்றத கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். ராஜாக்கள்னா என்ன? நீ அடிக்கப்பட்டதுனால என்ன மாதிரி இதெல்லாம் எதனால ஆச்சு? அவர் அடிக்கப்பட்டதுனால எல்லாம் மாறி போச்சு. புரியுதுங்களா? அவர் அடிக்கப்பட்டதுனால தான் எங்களை மீட்டு கொண்டீர். அடிமைகளா இருந்தவங்கள எங்களை ராஜாக்களுமா ஆசாரியர்களுமா மாத்தினீர். ராஜாக்கள்னா என்ன? தாவீது ஒரு மனுஷன் இருந்தார் இல்லைங்களா? அவர் வந்து ஒரு மேய்ப்பனா இருந்தார், ஆடு மேய்ச்சிட்டு இருந்தார். அவருக்கு போய் சாமியல் சொல்றாரு, ஆண்டவர் உன்னை ராஜாவா பண்ணியிருக்கிறாருப்பா, அபிஷேகம் பண்ண அமைச்சிருக்கிறாரு. அவர் போய் 6 பிள்ளைங்க இருக்கு ஜெசிக்கு, அவங்க எல்லாம் பாக்குறாரு. எங்க எங்க யாருமே இல்லையே இந்த 6லன்னா, ஒரு பையன் இருக்கிறான், சின்ன பையன் பொடிய, அவன் வந்து ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான்னா கூட்டு வாங்க அவனை பாக்கலான்னா அவன் வெட்கப்பட்டுக்கிட்டு உள்ள வரான். உள்ள வந்து அவங்க நிக்கிறதுக்கே பயம். தாவீது உன்னை தேவன் ராஜாவாக ஆக்கியிருக்கிறாருன்னு அவருக்கு அபிஷேகம் பண்ணி விடுறாரு. எப்படி இருக்கும் தாவீதுக்கு? நம்பவே முடியாது. என்ன பார்த்தாவே எனக்கு ராஜா மாதிரி இல்ல, நீங்க என்ன ராஜான்றீங்க? அந்த மாதிரி தான் இங்க எப்படி வருது? ராஜாக்களும் ஆக்கினீர். நீங்க யோசிச்சுக்கலாம், உங்க இடத்துல உட்காந்துக்கிட்டு என்னை பத்தி தெரிஞ்சா பேசுறீங்க இல்லையா எல்லாம் யோசிக்கலாம். என்னை பத்தி தெரிஞ்சா பேசுறீங்க, என்ன போய் ராஜாவா மாத்தி இருக்கிறாரு ஆண்டவர். நான் ராஜாவா தான் கேள்வி. நான் ராஜாவா? எனக்கு ஒழுங்கான வசதி இல்ல, ஒழுங்கான சொந்த வீடு இல்ல, என்னை யாருமே மதிக்கிறது இல்ல, யாருக்கு ஒன்னும் பேர் இல்ல, என்ன போய் என்ன ராஜான்னு என்ன ஜோக் ஏதாவது பண்றீங்களா? என்ன வச்சு ராஜான்றீங்களே அப்படின்னா நீ ராஜா தான். ஏன்னா ராஜா மாதிரி எனக்கு தெரியலையே, ராஜா மாதிரி நான் உணரலையே. காணுகிற காரியங்கள் உண்மை இல்ல. வேதம் நமக்கு நம்மளை பத்தி என்ன சொல்லுது அதாங்க உண்மை. நம்ம ராஜாக்கள் தான். வேதம் சொல்லுது பாருங்க, ராஜாக்களாக மாத்தி இருக்கிறீங்க தேவனுக்கு முன்பதாக. நம்ம காண்றத வச்சோ நம்ம உணர்றத வச்சோ உண்மை நடக்க போறது இல்லை. தாவீதுக்கு ராஜான்னு சொல்லும் போது அவனால நம்பவே முடியல. ஆனா கொண்டுதான் வந்தார் அவனை ராஜாவாக, உலகத்திலே பெரிய ராஜாவாகத்தான் மாத்தி வச்சார். அவன் நம்பினானா? அவனால நம்பவே முடியல. அந்த மாதிரி தாங்க நம்மளையோ ராஜாக்கள். ஆனா தாவீது ராஜா ஆகும்போது, ராஜா ஆகிறதுக்கு முன்பதாக ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருந்துச்சு, ரொம்ப உபத்திரவப்பட வேண்டியது இருந்துச்சு. ஏன்? நம்முடைய ராஜாதிராஜன் இயேசுவே இந்த உலகத்துல தலை சாய்க்க இடம் இல்லைன்னு தான் இருந்தார். ஆனா ராஜாதிராஜனாக மாறினார் நித்திய ராஜ்யத்துல. அந்த மாதிரி நம்மளும் ராஜாக்கள் தான். அவர் ராஜா, நம்ம அவருடைய ராஜாக்கள். எப்படி ராஜாக்கள்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் இப்பவே ராஜா. ஒருத்தர் சொல்றார், ஸ்பர்ஜன் சொல்றார், நம்ம இப்பவே ராஜான்றார். எப்படின்னா பரலோகத்துல நம்ம ஆட்சி செய்யறோம். எப்படி ஆட்சி செய்யறோமா தெரியுமா? நம்முடைய ஜெபங்கள் மூலமா பரலோகத்துல ஆட்சி நடக்குது. நம்ம ஜெபத்தை வச்சுதான் உலக ஸ்டேரிங் வீல், காரை ஓட்டு வரீங்களா, சரித்திரத்தின் ஸ்டேரிங் வீலே ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை வச்சுதான் ஓட்டுருதான். பாருங்களேன், அப்படிதான் பரிசுத்தவான்கள் இப்பவும் ராஜாக்களாகத்தான் இருக்கிறாங்க. அவங்க ஜெபத்தின் மூலமா தான் சரித்திரத்தையே அவர்கள் ஆண்டு வருகிறார்கள் அப்படின்ற. அது மாத்திரம் நம்ம இந்த உலகத்துல கண்ணை மூடின பிறகு எப்படி இருக்கும் தெரியுங்களா? எந்திரிச்சு பார்த்தா தலையில ஒரு கிரீடம், சிங்காசனத்துல உட்காந்துக்கிட்டு வெள்ளை அங்கேயே தரிச்சுக்கிட்டு ராஜாக்களாக நம்ம என்னென்னலாம் ஆட்சி செய்வோம்னு என்னால சொல்ல முடியாது. எனக்கு எந்த கான்டினென்ட் கொடுக்குவாரு, உங்களுக்கு எந்த கான்டினென்ட் கொடுப்பாரு அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்க மனசுல நினைச்சுக்கலாம், ஒருவேளை நான் அமெரிக்காவுக்கு ராஜா ஆகணும் அப்படி எதெல்லாம் கொடுப்பேன். ராஜாக்கள் நித்தியமான ஆட்சி செய்கிற ராஜாக்கள். ஒரு வசனம் போட்டு படிப்போமே, 20:6, ரெவலேஷன் 20:6. படிங்க. இவர்கள் மேல் 2ஆம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசிரியர் எழுந்து அவரோட கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள் நாங்க பாக்குறோம். அதை பத்தி அந்த பகுதியை தெளிவாக படிப்போம். 22:5 படிங்க. அங்கே ராக்காலம் இராது, விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமோ அவர்களுக்கு வேண்டியதில்லை. தேவனாய கர்த்தரே
அவர்கள் மேல் பிரகாசிப்பார். அவர்கள் சதா காலங்களில் அரசாழ்வார்கள். அரசாளுவார்கள். புரியுதுங்களா? சதா காலம் நித்திய ராஜாக்களுங்க. எந்த மாதிரி ராஜாக்கள் இந்த உலகத்திலே இருந்ததில்ல, அந்த மாதிரி நம்மள பண்ணிருக்கிறா. அதாங்க நம்மளுடைய மீட்பு. அதை நினைச்சா நம்ம ஏங்க இவங்க கூட சேர்ந்து நம்ம துதிக்க முடியாது? அதான் நமக்கு கொடுக்கப்பட்ட மீட்பு. இயேசு செஞ்சிருக்கிற மீட்பு ஏதோ நான் செத்துட்டேன் இஷ்டம் இருந்தா வாங்கன்ற மாதிரி இல்ல. அவர் செத்ததுனால நம்ம நிச்சயமா ரட்சிக்கப்படுவோம். நம்மளை பாதுகாத்து பரலோகத்துக்கு கொண்டு போவாரு. நம்மள ஆசாரியர்களாக ராஜாக்களாக மாத்திட்டார். அவர் அடிக்கப்பட்டது முடிஞ்சு எல்லா விஷயம். சகல ஜாதிகள் இந்த கோத்திரத்தார்ல எங்கெங்கெல்லாம் வந்திருக்கிறோம் நம்மள அப்படி மீட்ட தேவன். அதனாலதான் நம்ம காணுகிற காரியங்கள், உணர்ற காரியங்களை வச்சு நம்ம வாழக்கூடாது. எபிரேயர் 11:1 போட்டிருக்கிறது, faith is the assurance of things unseen. காணக்கூடாத காரியங்களை குறித்த உறுதி. நான் ராஜா சொல்லிக்காங்க உங்களுக்கு, நான் ராஜா. ஆசாரியர் இயேசு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டதுனால நான் ராஜா. நான் உணர்றனோ இல்லையோ, மத்தவங்க பாக்குறாங்களோ இல்லையோ, நித்திய காலம் அரசாலும் படிக்க என்ன தேவன் ராஜாக்களாக மாத்தி இருக்கிறார். சரி, என்ன ஒரு சீன், அதை துதிக்கிறாங்க. அதெல்லாம் நினைச்சு நம்ம இன்னுமே அதை யோசிச்சுக்கிட்டே போலாம். நமக்கு நேரம் ஆச்சு, தொடர்ந்து பார்ப்போமே. அப்புறம் என்ன வருது? இன்னும் நான் பார்த்தபோது சிங்காசனத்தையும் ஜீவன்களையும் மூப்பர்களையும் சூழ்ந்திருந்த அநேக தூதர்களுடைய சத்தத்தை கேட்டேன். அவர்களுடைய இலக்கம் 10,000 10,000 இருந்தது. அதுக்கப்புறம் தூதர்கள் சத்தம். பாத்தீங்கன்னா ஒரு படம் வரைஞ்சோம்னா இதான் சிங்காசனம் போட்டிருக்க. இத சுத்தி 4 ஜீவன்கள், இத சுத்தி 24 மூப்பர்கள், இத சுத்தி 1000 தூதர்களை கண்டேன். 10,000 தூதர்களை கண்டேன். ஏன் அவர் எண்ணினாரா ஒருத்தரா? ஏன் 10,000 போட்டிருக்கு தெரியுங்களா? அந்த காலத்துல கிரேக்க மொழியில 10,000 விட பெரிய நம்பர் அவங்களுக்கு இல்ல. அதுக்கு மேல வேற எதுவுமே கோடி லட்சம் எல்லாம் அவங்களுக்கு இல்ல. 10,000 அவங்க அதுக்கு மேல எண்ண மாட்டாங்க. ஏதாவது எண்ணி முடியாத தொகைன்னா 10,000 சொல்லி விட்டுருவாங்க. அதனால யோவான் நமக்கு கணக்கு கொடுத்துக்கிட்டு இல்லங்க, எண்ணி முடியாத நம்பரை பார்த்து ஆச்சரியப்படும்படிக்கு அதை எழுதி வைக்கிறார். எண்ண முடியாத அளவுக்கு இன்யூமரபிள் ஏஞ்சல்ஸ் என்ன பண்றாங்க? அவங்க துதிக்கிறாங்க. அந்த மீட்பின் பாட்டுக்கு ஒரு எதிரொலியாக, எதிர்பாட்டாக அவங்க பாடுறாங்க. அவங்க ஒரு பாட்டை பாடுறாங்க. அவங்களெல்லாம் மீட்புக்காக ஒன்னும் சம்பந்தம் இல்லை, ஆனா அவங்க பாடுறாங்க சேர்ந்துகிட்டு. இப்படி எல்லாம் செஞ்சிருக்கிறாரு. என்ன பாட்டு? அவங்க பாட்டு. அவர்களும் மகா சத்தமிட்டு, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராக இருக்கிறார் என்று சொன்னார்கள். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, அதான் பாயிண்ட். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. அவங்களுக்கும் பாருங்களேன், அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி தான் சென்டர். அதான் கிராஸ். இயேசு கிறிஸ்துடைய சிலுவை மரணம் தான் நித்தியத்தின் மையமே. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. அங்கேயும் பரலோகத்துல கொண்டாடப்படுறதும் கிராஸ பத்தி தான். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டிக்கு என்ன கனமோ இதெல்லாம் அதை நான் தொடவே கூடாதுன்னு நான் விட்டேன். அதை ஒண்ணுன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ண. அதுல பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு ஒரே காரியம் தான். கொடுக்க வேண்டியதெல்லாம் அவருக்கு கொடுக்கணும்னு சொல்லி விட்டுறலாம். என்னென்னலாம் கொடுக்கணுமோ, எந்தெந்த புகழ், துதி, நன்றி, கனம், ஐஸ்வர்யம், வல்லமை எல்லாம் அவருக்கு பாத்திர முடியும். புகழ்றாங்க அவர். டாக்ஸாலஜி. சரி, அதுக்கப்புறம் அப்பொழுது வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழும் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும், சமுத்திரத்திலும் அவற்றுள்ளடங்கிய வஸ்துகள் யாவும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன். இதுக்கப்புறம் யார் ஜாயின் பண்றாங்க? சகல சிருஷ்டிப்போம். வானம், பூமி, சமுத்திரம், சமுத்திரத்தின் உள்ள இருக்குது, பூமியில உள்ள இருக்குது, நடமாடுறது, அசைவாடுறது, சுவாசிக்கிறது, சகலமும் சேர்ந்து ஆண்டவரை துதிக்கிறது. அவருடைய ஆட்சியின் கீழே சகலமும் தேவனையும் ஆட்டுக்குட்டியானவரையும் ஆராதிக்கிற ஒரு பெரிய கிராண்ட் வர்ஷிப்பை நம்ம பார்க்கிறோம். ஒரு கிராண்ட் வர்ஷிப். இதை பத்தி நம்ம போய் சிந்திக்கத்தான் வேணும், இதை பத்தி யோசிக்கத்தான் வேணும். பெரிய மகத்தான ஆராதனை நம்ம பார்க்கிறோம். எல்லாருமே அடங்கி. நீங்க யோசிக்கலாம், எப்படி நரகத்துல இருக்கிறவங்க எல்லாம் கூட எப்படி துதிப்பாங்களா? என்ன நினைக்கிறீங்க? ஹெல்ல இருக்கிறவங்க எல்லாம் எப்படி? எல்லாரையும் போட்டிருக்குல்ல, தெரியுமா? எல்லுல இருக்கிறவங்களும் ஆண்டவரை இதைத்தான் செய்ய போறாங்க.
ஒண்ணு ஆட்டுக்குட்டியானவரை பார்த்து மனம் திரும்பி பரலோகத்துக்கு ஸ்தோத்தரிக்கணும். இல்ல நரகத்துக்கு போறவங்களும் ஆண்டவருக்கு மகிமையா தான். ஆண்டவர் நரகத்துல இல்லையா, அவருடைய கோபாக்கின அங்க மகிமைப்படுகிறது, அவருடைய சர்வ வல்லமை மகிமைப்படுகிறது. நரகத்துல ஆண்டவருடைய தண்டனை அனுபவிக்கிறவங்க ஆட்டுக்குட்டியானுடைய தகுதியை அக்னாலேஜ் பண்ண போறாங்க, அதை ஏற்றுக்கொள்ளதான் போறாங்க. அண்ட சராசரிப்பு சிருஷ்டிப்பே அவருடைய மகிமையில தான் முடிய போகுது. அதுல ஒண்ணும் மாற்றம் இல்ல. ஒண்ணு ஆண்டவரை ஆட்டுக்குட்டியானவர்னால பார்த்து அவருடைய பலியை பார்த்து மனம் திரும்பி பரலோகத்துக்கு வரணும், இல்ல நரகத்துல போய் அவரை மகிமைப்படுத்தணும். ரெண்டு ஆப்ஷன் தான். சரி, கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். ஒரு பயன்பாடுக்கு நம்ம யோசிச்சு பார்ப்போம். இந்த ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நம்ம முடிச்சிடலாம் 5 நிமிஷத்துல. இந்த காட்சி நம்ம வாழ்க்கையை நம்ம எப்படி பாதிக்கணும்? பரலோக காட்சி 4-5 அதிகாரத்துல பார்த்து முடிச்சிருக்கோம். ஆமா, மத்தியானம் நான் தூங்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் தூங்கணும், ஒரு டைம், அதுக்குள்ள டைம் ஆயிடுச்சுன்னு வந்துட்டேன். மத்தியானம் நம்ம ஒரு வேலை தூங்கிட்டு இருக்கிறோம்னு வச்சுக்குவோம். தூங்கிட்டு இருக்கும்போது நீங்க தூங்கிட்டு இருக்கிறீங்கன்னு வச்சுக்குவோம். தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு உங்களுக்கு கனவுல ஒரு காட்சி, ஒரு பிரைட்டா லைட் வருது. லைட் வந்த பிறகு ஒரு சத்தம் கேக்குது, இங்கே ஏறி வா அப்படின்னு ஒரு சத்தம் கேக்குது. அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? நான் யோசிச்சு பார்த்தேன், இல்ல எனக்கு நிறைய பொறுப்பு இருக்குது, நான் கொஞ்சம் லேட்டா வந்தா வரேன் அப்படின்னு. அப்படி அது சொல்லிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஒரு பிரகாசமான ஒரு உலகத்துல இருக்கும். யோவான் கண்டதெல்லாம் நம்ம காணுகிறோம். சிங்காசனத்தை பாக்குறோம், அந்த மகிமையை பாக்குறோம், அந்த வானவில்ல பாக்குறோம், அந்த கடல், கண்ணாடி கடல்ல எல்லாமே பிரதிபலிக்கிறத பாக்குறோம். ஆட்டுக்குட்டியானவர் அந்த மகா வல்லமையோடு அந்த இதை வாங்குறத, சுருளை வாங்குறத பாக்குறோம். அவர் மீட்க போறார் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். பரலோகத்தின் மகிமைய, நித்திய ஆட்சிய, அந்த பரிசுத்தவான்கள்லாம் சிங்காசனத்துல உட்கார்ந்து எவ்வளவு கனத்தையும் நித்திய சுதந்திரத்தையும் பெற்றிருக்கிறாங்க. எவ்வளவு அருமையான உலகம்னு அந்த ஆராதனையில வேதின்னு கோடானி கோடி தேவ தூதருங்க கத்தும் போது கடல் சவுண்ட் மாதிரி வருதான் போட்டிருக்கு. கடல் சவுண்டு மாதிரி அந்த பரலோகத்துல கேட்கும் போது அந்த ஆராதனையில மெய்மறந்து நம்மளும் அதுல கலக்காம இருக்க முடியுமா? கலந்து மெய்மறந்து போய் ஆராதிக்கும் போது இதுக்குத்தானே நான் பிறந்திருக்கிறேன், இதுதானே இன்பம், கண்ணீர் இல்ல, துக்கம் இல்ல, ஆராதனையில மெய்மறந்து போய் இதுதான் என் வீடு, இதுக்காகத்தான் நான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கேன்னு நம்ம எல்லாம் மெய்மறந்து இருக்கும் போது ஒரு ஏஞ்சல் நம்மளை தட்டிட்டு டைம் ஆயிடுச்சு வீட்டுக்கு போனோம் அப்படின்னு. நான் ஏன் போகணும்? இதுதானே என் வீடு, நான் போக மாட்டேன். இல்ல, நீ போகணும். ஏன்னா உன்னுடைய காலம் இன்னும் வரல, நீ கீழே போய் உன்னுடைய காலம் இன்னும் வரல, உங்களுக்கு கடமைகள் இருக்கு பூமியில செய்ய வேண்டியது, அதெல்லாம் செய்யற வரைக்கும் நீ அங்க இருக்கணும். நான் எப்படி எப்போ இங்க திருப்பி வரலாம் அப்படின்னா அவர் சொல்றாரு, உனக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கு, அந்த டைம்ல நீ வருவ அப்படின்னு. உடனே சரின்னு திடீர்னு பார்த்தா என் பேக்ல, என் பெட்ல நான் படுத்திருக்கேன். நீங்களா யோசிச்சு பாருங்க, பேக்ல உங்க பெட்ல படுத்திருக்கு. அப்படி ஒரு காட்சி உங்களுக்கு ஏற்பட்டுச்சுன்னா, எல்லாம் சொல்றாங்க பெந்தகோஸ்துல அதை பார்த்தேன் இதை பார்த்தேன், ஒருவேளை உங்களுக்கு அப்படி ஒரு காட்சி, அது உங்க வாழ்க்கையை எப்படி பாதிக்கும்? உண்மையாவே ஏற்பட்டுருச்சு, உண்மையாவே அந்த உணர்வு இருக்குன்னா உங்க வாழ்க்கையை எப்படி பாதிக்கும்? அதை விட கனவு காட்சிகளை விட அதிக உறுதியான வேத வசனத்தை நம்ம படிச்சிருக்கோம். இது ரொம்ப ரியலுங்க, ரொம்ப உண்மை. இயேசுக்கு பரலோகம் எவ்வளவு ரியலா இருந்துச்சு தெரியுமா? ஒரு அதிகாரத்துல எடுத்து பாருங்களேன், ஏதாவது மத்தேயு, மார்க், ஒரு அதிகாரமும் பரலோகத்தை பத்தி அவர் பேசாம இருந்ததே இல்லை. ஒரு உதாரணத்துக்கு நான் நோட் கூட பண்ணிருக்கிறேன். மத்தேயு 5 பேச ஆரம்பிச்சாரு, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், ஏன்? பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், தேவனை தரிசிப்பார்கள். உங்களை எல்லாரும் நிந்தித்து அவமானப்படுத்தும் போது மிகுந்த சந்தோஷப்படுங்க, ஏன்னா பரலோகத்தில் உங்க பொக்கிஷம் மிகுந்த பெருசா இருக்கும். பரிசேயரை விட உங்க நீதி பெருசா ஆவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்க பிரவேசிக்க முடியாது. இதே மாதிரி உங்களுடைய பொக்கிஷங்களை பூமியில் சேர்க்காமல் பரலோகத்தில் சேர்த்து வைங்க. எங்கே உங்க பொக்கிஷம் இருக்கிறதோ அங்கே உங்க இருதயம் இருக்கும் அப்படின்னாரு. இதே மாதிரி பரலோகத்தை பத்தி தன்னுடைய ஓமைகள் எல்லாம், பரலோகர் தேவனுடைய ராஜ்யம் இந்த இதுக்கு ஒப்பா இருக்கிறது, இந்த இதுக்கு ஒப்பா இருக்கிறது. பரலோகத்தை பத்தி அடிக்கடி ஒரு ஐஸ்வர்யான் பரலோகத்தில் போவது கடினமா இருக்கும், என் பிதாவினுடைய வீடு. பிசாசுங்க உங்க பேச்சுக்கு கீழ்ப்படிதுன்னு நீங்க சந்தோஷப்படாதீங்க, பரலோகத்தில் உங்க பேர்கள் எழுதப்பட்டிருக்கிறதுன்னு சந்தோஷப்படுங்க அப்படின்னு பரலோகத்தை பத்தி அடிக்கடி இயேசுக்கு பரலோகம் ரொம்ப ரியலா இருந்துச்சு, ரொம்ப ரியலா இருந்துச்சு.
ஒரு மனுஷன் சொல்லி இருக்கிறாரு, the degree we render the service to Christ's kingdom is determined by the degree we view it to be real. இயேசுடைய ராஜ்யத்தை, பரலோகத்தை எந்த அளவுக்கு ரியலா நம்ம உணர்றோமோ அந்த அளவுக்கு தான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்மளுடைய சேவை இருக்கும் அப்படின்ற. எந்த அளவுக்கு நித்திய ராஜ்யம் நமக்கு ரியலா இருக்கோ அந்த அளவுக்கு தான் நம்மளுடைய சேவை இருக்கும். அந்த மாதிரி பரலோகத்தை காட்சியை போய் நம்ம கண்டுட்டு வந்துட்டோம்னா, ஒரு சில காரியங்கள் நான் யோசிச்சிருக்கேன், எப்படி நம்ம வாழ்க்கையை பாதிக்கும். அதிக உறுதியானது இது ரியல். எப்படி பாதிக்கும்னா, இன்னுமே நம்ம இறங்கி வந்த பிறகு இன்னுமே உலகத்தில் நடக்கிற சிறு சிறு காரியங்களுக்கு நம்ம ரொம்ப மனசு தளர்ந்துட மாட்டோம். எல்லாத்த கடந்த தெய்வீக சமாதானம் நம்ம கிட்ட இருக்கும். ஏன்னா இது எல்லாமே அவருடைய புத்தக சுருள்ல இருக்கிறது, இதெல்லாம் மீட்கிறேன்னு அவர் சொல்லி இருக்கிறாரு. ஒரு பெரிய சமாதானம் நமக்கு இருக்கும். உலக காரியங்களை குறித்து ரொம்ப சோர்ந்து மனமுடைந்து போக மாட்டோம். இன்னொரு காரியம், உலக மேன்மை, உலக புகழ்ச்சி, உலக இன்பத்தை அவ்வளவா நாட மாட்டோம். இத போய் அனுபவிச்சுட்டு வந்துட்டுமே. எங்க பாஸ்டர் பழைய இதுல சொல்லுவாரு, அந்த காலத்துல இலந்த பழம் அதெல்லாம் அவருக்கு ரொம்ப இஷ்டம். இலந்த பழம் வேற என்ன விக்குவாங்க, இது அதெல்லாம் ரொம்ப இஷ்டம். அவரு போய் நியூயார்க்ல அந்த பஞ்ச் ஜூஸ், அந்த ஜூஸ், இது ஸ்ட்ராபெரி அதெல்லாம் குடிச்சிட்டு வந்த பிறகு இது வாந்தி வர மாதிரி இருக்குமா அவருக்கு. ஏன்னா அதெல்லாம் டேஸ்ட் பண்ணிட்டோம்னா இதெல்லாம் வாந்தி வராது நமக்கு. உலக இன்பங்கள், உலக இதுங்கெல்லாம் அவ்வளவு பெரிய இன்பம் எனக்காக காத்திருக்கிறது, அதெல்லாம் அவ்வளவு பெருசா இருக்காது நமக்கு. ஒருவேளை அப்படி அனுபவிச்சுட்டு வரும்போது உலகத்துல மக்கள் நம்மளை பத்தி என்ன யோசிக்கிறாங்கன்றத விட பரலோகத்துல அந்த சிங்காசனத்துல உட்கார்ந்து எல்லாத்தையும் ஆளுகை செய்கிறாரு, அவர் நம்மளை பத்தி என்ன யோசிக்கிறாருன்றது தான் நம்மளுடைய பெரிய கவலையா இருக்கும். அந்த மாதிரி பரலோகத்தை உணர்ந்தோம்னா. இன்னொன்னு, நமக்கு இருக்கிற வசதி, நமக்கு இருக்கிற வரங்கள், நமக்கு இருக்கிற சகலத்தையும் பயன்படுத்தி அந்த பரலோகத்தின் சாம்பிளை இங்க கொஞ்சமாவது நான் அனுபவிக்க முடியாதான்றதான் தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுகிறதுல தான் நம்முடைய ஆசை இருக்கும் இந்த உலகத்துல. அதை போய் அனுபவிச்சுட்டு வந்துட்டோமே, அதனோட கொஞ்சம் ருசியாவது இந்த உலகத்துல நம்ம பார்க்க முடியாதா? யோசிச்சு பாருங்களேன். எல்லாரும் சேர்ந்து ஆவியில நிறைந்து துதிக்கும் போதே நமக்கு பரலோக எண்ணம் எப்படி வருது, அந்த பரலோகத்துல துதிக்கும் போது எப்படி இருக்கும் அந்த இன்பம். அது மாத்திரம் இல்லாம இந்த உலக இன்பங்கள், உபத்திரவங்கள், கஷ்டங்கள், சோதனைகளை ரொம்ப பொறுத்துக்க கூடிய பெரிய வல்லமை நமக்கு கிடைக்கும். ஏன்னா இதெல்லாம் தற்காலிகம்னு ரொம்ப ஆணித்தரமா நம்ம உணர்ந்துடும். கடைசியாக நம்மளுடைய ஆராதனையின் வாழ்க்கை ரொம்ப புதுப்பிக்கப்படும். நம்மளுடைய ஜெப வாழ்க்கை ரொம்ப ஆழமா மாறிடும். ஏன்னா வேற உலகத்துல ஐக்கியம் கொள்ளுவதற்கு ரொம்ப ஏங்குவோம். அந்த நித்திய உலகத்துல, உண்மையான உலகத்துல இணைந்திருப்பதற்கு ரொம்ப ஏங்குவோம். அதுக்கு ஜெபந்தான் வழி. அப்படி காண்டி அனுபவிச்சுட்டு வந்தோம். கடைசியாக அந்த பரலோகத்தை பத்தி கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம நரகத்தை பார்த்து விரைந்தோடுகிற மக்கள் மேல பெரிய பாரம் நமக்கு இருக்கும். இதெல்லாம் ஏற்படாது அப்படி போயிட்டு வந்தோம்னா. இது தேவன் நமக்கு ஏற்படுத்திட்டோம். ஏன்னா அதிக உறுதியான உண்மையான பரலோகத்தை நம்ம பார்த்திருக்கோம். இதுதான் நித்திய ராஜ்யம். அதனோட ராஜ்யத்தை முழுசா ஸ்தாபிக்கப்பட போகிறது. எல்லா ஜீவன்களும் அதை அவரை பார்த்து துதிக்க போறாங்க. இன்னுமா இயேசு கிட்ட வராதவங்க, இன்னும் ஆட்டுக்குட்டியானவரை பார்த்து மனம் திரும்பாதவர்கள் இத பார்த்து, அவர் கையில தாங்க சுருள் இருக்கு, அவர் கையில தான் அவங்க முடிவு இருக்கு. அவர்கிட்ட சாஷ்டாங்கமாக விழுந்து அவர்கள்லாம் என்ன சொல்றாங்க, அவருக்கு நித்திய ஜீவனுள்ள தேவனுக்கு அவருக்கு ஸ்தோத்திரம், கனமோ மகிமையோ உண்டாகுதுன்னு அவங்க எல்லாம் சாஷ்டாங்கமா விழுந்து ஆமேன் முடிக்கிறாங்க. ஆமேன்னா என்ன அர்த்தம்? லெட் இட் பி, அப்படியே ஆகட்டும், அப்படியே ஆகட்டும், அப்படியே ஆகட்டும். நித்திய காலமும் அப்படித்தான் இருக்க போகுது. ஜெபம் செய்யும்.